2 நிமிடம் தாமதத்துக்கு மன்னிக்கணும். இது கொஞ்சம் ஒரு சின்ன விஷயம். சுந்தரராஜன் இல்லை இன்னைக்கு. அதோட முக்கியமா உங்களுக்கு தகவலுக்காக ஆஹ், விக்ரவி விக்ரவி எக்கோ வருதா? எக்கோ வருதா? ஹலோ. இல்ல, எக்கோ வரல. ஓகே, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வழக்கத்துக்கு விரோதமா சுந்தரராஜனுக்கு பதிலாக நான் ஆரம்பிச்சிருந்தேன் டிராவல். அதனால இன்னைக்கு நடக்குமாறு. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இன்னைக்கு தென்காசி கணேசன் அவர்கள் காலாப்பாணி புத்தகத்தை பற்றி பேசுறது தான் ஒரிஜினல் ப்ரோக்ராம். அது ஒரு போன வாரம் ஒரு மீட்டிங் ஒன்று இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் இங்கிலீஷ் போ. அதனால டாக்டர் சொல்லிட்டாரா, நீங்கள் மிஞ்சி போனால் 3 நிமிஷம் ஃபோனில் பேசுங்க, 1/2 மணி நேரம் இங்கே பேசக்கூடாது. ஸோ ஹியர்ஸ் நவ் இப்போ அன்னைக்கு பேசினாரு. யாராவது உடனே இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஆபத் பாந்தவன் மனோகரட்சகன்னா ரவி தான் கேட்டோம். உடனே ஒப்புக்கிட்டேன். நான் சொன்னது யாருக்கும் தான். அது ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு அவர் பேச போகிறது நேர்காணல்களும் நேர்காணல்களும். அதாவது நடு சென்டர்னு சொல்ற மாதிரி நேரு கோணலும் எதிர்வார்த்தையும் சேர்க்கலாம். இந்த சமயத்தில் வந்துடும் அது. எங்க நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா எந்த விஷயத்தையுமே கரெக்டாக தப்பா செய்வார், ஏதோ ஞாபகமா மறந்து போயிடுவார். ஸோ தட் இஸ் ஆப்போசிட் வேர்ட்ஸுக்கும் சேர்த்தாக்க ஒரு அர்த்தம் வரதுக்கு வாய்ப்பு. ஓகே. ரவி சாரை பற்றி சொல்லணும்னா ஒரு சின்ன 4 வேண்டாம். இது பேசிக்கலா கிளிக் அப்படிங்கிற பேர்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு மிக அருமையான புகைப்பட கலைஞர். சில வீடியோஸ் நம்ம அமக்கலமான வீடியோவில் ஒன்று யூடியூப்புக்காக எடுக்கிறது ஒன்று. இது முதல் அவருக்கு பேசிக்காக கிளிக். அதனால தான் இந்த கலை இந்த பட்டத்தை அவர் கொடுத்தது லேனா பண்ணுவாங்க. ரெண்டாவது விஷயம் ஒரு ஒரு காலத்து நாடகத்திலே நிறைய நடிச்சிருக்கார். நாடக நடிகராக ஒரு கிட்டத்தட்ட 100 முறைக்கு மேலே மேடை இருந்தது. அது ஒரு காரணம். மூணாவதாக இப்போ நேர்காணல்கள்ல ஒரு முக்கியமான நிறைய முக்கியப்பட்டவர்களை பல விஷயம் பல விஷயங்கள்ல நேர்காணல் எடுத்திருக்காரு. அது தவிர இவர் வந்து சிறுகதைகள் நிறைய எழுதியிருக்காரு. இவருடைய சிறுகதைகளை வந்து தீமதியில் வைக்கும் உரிமை சொல்றாரு. அப்புறம் இப்போ அவருக்கு எதுவும் செய்ய எழுதுறான்னு நினைக்கிறேன். தேவைக்கு கிளிக் ரவி அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறது. இப்பொழுது அவர் தன்னுடைய அனுபவங்களை நேர்காணல் அனுபவங்களை சொல்லுவார். தலைப்பினுடைய காரணத்தை மாறி விளக்குவார். கிளிக் ரவி அவர்கள். பேசலாமா? அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக வந்து எல்லா மீட்டிங்லையும் கடைசியில் நன்றி சொல்லுவாங்க. அது கடைசியில் டைம் இல்லாத போயிடும். நிறைய பேர் வேற விட்டுட்டோமேனு அப்புறமா தோணும். அதனால ஆரம்பத்திலேயே லைனாக பேரை படிச்சுடுறேன். திருப்பூர் கிருஷ்ணன். அவர் எனக்கு எப்படி அறிமுகமானாருனாக்கா, ஒரு காலத்தில் பாலம்னு ஒரு அமைப்பு ஒன்று இருந்தது. அதில் வைரமுத்துலாம் ரெகுலராக வருவார். அப்புறம் முத்து சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர்ல இருந்தார். அவர் வீட்டில் தான் நடக்கும். அப்போ எஸ்என் சுப்பிரமணியம்னு ஒரு ஃப்ரெண்ட் ஆனார். அவரும் ஏஆர்ல இருந்தார். அவர் வந்து என்னன்னாக்கா அணுவுக்குள் ஒரு ஆகாயம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணார் ஏஆர்ல. அதுக்கு என்னை கூப்பிட்டு ஃபோட்டோகிராஃபி பற்றி பேச சொல்லும்போது அங்கே திருப்பூர் கிருஷ்ணன் வந்தார். பட் அதுக்கு முன்னாடியே வந்து திருப்பூர் கிருஷ்ணன் சார் எப்படி எனக்கு பழக்கம்னாக்கா, ஒரு பாத்தாயின்னு ஒரு கதை ஒன்று எழுதி தினமணி கதிருக்கு கொண்டு போய் கொடுத்தேன். அவர்கிட்ட கொடுத்த உடனே எனக்கு திருப்பூர் கிருஷ்ணன்லாம் தெரியாது. போன உடனே கொடுங்க அப்படின்னாரு. நீங்கள் யார் சார் இந்த பத்திரிகையில் அப்படின்னா, நான் தான் வந்து ஆசிரியர், உதவி ஆசிரியர். இல்லை, நான் ஆசிரியர்கிட்ட தான் நான் தருவேன் இதை அப்படின்னேன். சரி, அப்போ உள்ளே போய் கொடுங்க அப்படின்னாரு. அங்கே கஸ்தூரி ரங்கன் சார். அதை கொண்டு போய் கொடுத்தோன்னே, என்னப்பா அப்படின்னாரு. கதை ஒன்று எழுதியிருக்கேன் சார். அது அவர்கிட்ட கொடு அப்படின்னாரு. யார்? அவரை திருப்பூர் கிருஷ்ணன் கிட்ட தான் காமிச்சாரு. இல்லை சார், நான் உங்ககிட்ட தான் தருவேன் நான் அப்படின்னு. அவர் வந்து, நீ யார்கிட்ட கொடுத்தாலும் கதை நன்னா இருந்தால் வரும், இல்லாட்டா வராதுப்பா அப்படின்ட்டார் அவர். சரி, நீ இவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன். ஆச்சரியகரமா ஒரு 2 வாரத்தில் அந்த கதையை அப்படியே போட்டாரு. போட்டுட்டு மணியம் செல்வன் வந்து கலர் படம் போட்டு தினமணி கதிரில் சென்ட்ரல் ஸ்பிரிட்டாக வந்தது. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அதுக்கப்புறம் என்ன, ஃபோட்டோகிராஃபி தான் என்னுடைய மெயின் அப்படின்றதுனால அவ்வளோவா எழுதுறது இல்லை. அப்புறமா ஆனந்த விகடனில் ஒரு கதை ஒன்று எழுதி அமைச்சேன், உறவு சங்கிலிகள் அப்படின்னு. அந்த கதை வந்துடுது. பிரபஞ்சன் தான் இருந்தார் அப்போ ஆசிரியர் குழுவில். அவர் என்னன்னாக்கா எடுத்துட்டாரு. அவரை போய் பார்த்தேன் நான். நல்லா இருக்குப்பா கதை, நீ வேற கதை எல்லாம் நிறைய எழுது அப்படின்னாரு. அப்புறம் அந்த கதை வந்ததுக்கு அப்புறமா அந்த கதைக்கு வந்து பாராட்டி வந்த கடிதங்கள்லாம் எனக்கு வந்து அப்போ பாலசுப்ரமணியம் சார்
எடிட்டராக இருந்தார் இல்லையா, எனக்கு அனுப்பிச்சார் ஒரு 2 3 இது போட்டு கூடவே ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பிச்சார். உங்கள் கதை நல்லா இருந்தது, நிறைய எழுதுங்க அப்படின்னு. நான் என்ன பண்ணேன்னாக்கா பதிலுக்கு ஒன்று எழுதினேன் நான். உங்கள் ஆனந்த விகடனுக்கு எழுதினா 1 வருஷம் எடுத்துக்கிறீங்க, எப்படி எழுதுறதுன்னு. திருப்பி அதுக்கு பதில் எனக்கு போட்டார் அவர். உன் வரைக்கும் அந்த மாதிரி ஆகாது, என்னுடைய பேருக்கு அனுப்பு அப்படின்னு. ஆனால் நான் தான் அனுப்பலை, நான் அது வேற விஷயம். ஸோ எனக்கு வந்து நேர்காணல் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா எனக்கு ஃபர்ஸ்ட் திருப்பூர் கிருஷ்ணன் சார் தான் தினமணியில் வந்து லைனாக இந்த டிவி பர்சனாலிட்டிஸ்லாம் இன்டர்வியூ பண்ண சொன்னார். ஒரு 50 பேரை பண்ணேன் நான். அதுக்கு அவர் என்கிட்ட, உங்க நீங்க எழுதுறது நல்லா இருக்கு, ஒரு எடுப்பு, ஒரு தொடுப்பு, ஒரு முடிப்பு, அந்த மாதிரி இருக்கு உங்க கதை, ஒரு சிறுகதை ஆசிரியர் மாதிரி இருக்கு அப்படின்னாரு. சார் நான் எழுதியிருக்கேன் சார் சிறுகதையை, உங்க இதில் பார்த்தா இந்த ஆமாம்மா கரெக்டு, நீ அந்த மாதிரியே எழுதுங்க அப்படின்னாரு. ஸோ என்னுடைய நன்றி ஃபர்ஸ்ட் வந்து திருப்பூர் கிருஷ்ணன் சாருக்கு. அதுக்கு அடுத்தது கீழாம்பூர் கலைமகள்லையும் நான் நிறைய இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். இதோட நாராயண சுவாமி சாரு, கீழாம்பூர் 2 பேரும் வந்து நிறைய ஊருக்கெல்லாம் கூட்டின்னு போயிருக்காங்க என்ன. கேரளாவுக்கு போயிருக்கேன், ஒரிசாவுக்கு போயிருக்கேன், ஆந்திர பிரதேஷ், எல்லா இடத்துலையும் போயிட்டு அங்கெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்து அவங்களுக்கு இன்டர்வியூ பண்ணி தரணும். அது எனக்கு ஒரு மெயின். ஸோ கீழாம்பூருக்கும் என்னுடைய நன்றிகள். மெயினாக இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு வந்து காரணமாக அமைஞ்சது என்னுடைய சித்தப்பா கீதா அப்படின்னு ஒரு கார்ட்டூனிஸ்ட், ராமரத்னம்னு பேர். அவர் ஹிந்துவில் இருந்தார். அவர் தான் என்னை கூட்டின்னு போயிட்டு கீழாம்பூர்கிட்ட அறிமுகம் பண்ணி வச்சார். இவனுக்கு வந்து நிறைய இன்டர்வியூ எல்லாம் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கல்யாண மாலை பத்திரிகையில் நான் நிறைய இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். ஸோ அதனால மோகன் சாருக்கும் மீரா நாகராஜனுக்கும் என்னுடைய நன்றிகள். அப்புறம் வந்து வெங்கடேஷ் கல்கியில் இருந்தப்ப நிறைய எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கிரிஜா ராகவன் மேடம், அவங்க வந்து என் வாழ்வில் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வருஷம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதில் ஃபுல்லாக நிறைய பேரை சந்திக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் பாமா கோபாலன், வேதா கோபாலன். பாமா கோபாலன் வந்து அவர் போகிற இடத்துக்கெல்லாம் என்னை கூட்டின்னு போவார். நிறைய ஃபோட்டோஸும் எடுப்பேன், நீ இன்டர்வியூவும் பண்ணு அப்படின்வார் அவர். ஸோ அவரே வந்து என்னுடைய நன்றி அவருக்கு. அப்புறம் கல்கியில் இருக்க வெங்கடேஷ் எனக்கு நிறைய கொடுத்துருக்காரு சான்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அழகிய சிங்கர், அவர் வீட்டில் வந்து இன்டர்வியூ எல்லாம் கிடையாது, அவர் வீட்டு கல்யாணத்துக்கெல்லாம் நான் தான் ஃபோட்டோ எடுப்பேன். அப்போ ரொம்ப பெரிய பெரிய எழுத்தாளர்கள்லாம் வருவாங்க, அவங்க பேர் மொத்தம் புதுசாக அப்போ தான் அறிமுகமாகணும். நான் எனக்கு வந்து அவங்களெல்லாம் நல்ல ஃபோட்டோ எடுக்கணுன்றது தானே தெரிய. அப்படி தான் எனக்கு வந்து அசோகமித்திரன் சார்லாம் இன்டர்வியூ ஆகும். அவரை வந்து அறிமுகமாச்சு. அதுக்கப்புறமா நல்ல அவர்லாம் அவருடைய 70ஆம் கல்யாணம்னு நினைக்கிறேன், இந்த பாரதியார் இல்லத்தில் நடந்தது. அப்போ நான் எடுத்த வீடியோவை எப்போ பாரு சொல்லிட்டு இருப்பாரு, பிரமாதமாக எடுத்திருக்கப்பா நீ அப்படின்னு. அப்போதான் அவர்கிட்ட ஒரு தடவை, நான் சிறுகதை தொகுப்பு போட்டிருக்கேன் சார், அடி சக்க அதை வேற போட்டியா, கொடு எனக்கு அப்படின்னாரு. அப்புறம் போகும்போது சரி இவ்வளோ பெரிய ரைட்டராக இருக்காரு, இவங்ககிட்ட எல்லாம் எப்படிடா தருதுன்னு பார்த்தேன்னாக்கா, கரெக்டாக லிஃப்டில் ஏறின்னு இருக்கும்போது கேட்டார், அந்த ஷார்ட் ஸ்டோரி தரேனியப்பா அப்படின்னு. அந்த புக்கை கொடுத்தேன். டு மை அஸ்டானிஷ்மெண்ட்டு நெக்ஸ்ட் டேவே படிச்சுட்டு அதில் ஒரு கதையை வந்து எனக்கு பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொன்னார். அப்புறமா இந்திரா பார்த்த சாரதி, அவர்கிட்டையும் நான் நெருக்கமாக பழகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. அவரை நிறைய ஃபோட்டோ எடுத்து நிறைய இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்டு வந்து காமேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் தான் என்னுடைய நம்பர் 1 வெல்விஷர். நான் எதை எழுதினாலும் அவங்ககிட்ட கொடுப்பேன் நான். அவன் படிச்சுட்டு உடனே அதில் இருக்க நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்லுவான். அப்புறமா சமீபத்தில் எனக்கு அறிமுகமான கௌரி கிருபானந்தம் மேடம், அருமையான தெலுங்கு சிறுகதைகளை வந்து அது தெலுங்குன்னே தெரியாமல் தமிழ் மாதிரியே அவ்வளோ அழகாக மொழிபெயர்க்கிறாங்க. இவங்க இந்த கப்பில் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் காம்பினேஷன். கடவுள் வந்து அவங்களுக்கு நல்ல லைஃப்பையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தரணும். கிருபானந்த மேடம் அண்டு கௌரி கிருபானந்த மேடம். அப்புறம் மெயினாக ஒருத்தர் தான் சொல்லணும் நான். இந்த கிளிக் ரவி அப்படின்ற பேர் எப்படி வந்ததுனாக்கா, லேனா தமிழ்வாணனுக்கு நான் நிறைய ஃபோட்டோகிராஃபி பண்ணி கொடுத்தேன். அவர் என்னை வந்து ஒரு ஜாலியாக கூப்பிடுவார், கிளிக் கிளிக்குன்னு. அப்புறம் அதே பேரையே வச்சுக்கோங்களேன் ரவி அப்படின்னு ஒரு லெட்டர் ஒன்று போட்டார் எனக்கு. நான் என்ன கூட அதை ஃப்ரேம் போட்டு வச்சுட்டு இருக்கேன். ஸோ தட் வாஸ் அ மெயின் ரீசன் ஒய் ஐ பிகேம் கிளிக் ரவி. ஐ திங்க் எல்லார் பேரையும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் இந்திரா சவுந்தரராஜன், எனக்கு இந்த துறையில் எனக்கு ரொம்ப, அவர் எங்கிட்ட எல்லாம் பேசினாருனாக்கா ஒரு 1 hour பேசுவார். நிறைய என்னுடைய கதைகள்லாம் வரத்துக்கு வந்து அவர் தான் காரணம் கருத்தா. நான் எதனா ஒரு சின்ன நாட் சொன்னேன்னா கூட அதை எப்படி டெவலப் பண்ணணும், எப்படி எழுதணும் எல்லாத்தையும் வந்து அவர் சொல்லி தந்து
அந்த பத்திரிகை ஆசிரியர்களுக்கும் வேற ஃபோன் பண்ணுவார், இவர் நல்ல ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், நீங்கள் வந்து இவர் இதை படித்து பார்த்துட்டு போடுங்க அப்படின்ட்டு. நோ இஸ் நோ மோர், இங்கே இல்லவே இல்லை. ஸோ இவங்க எல்லாருக்கும் வந்து என்னுடைய நன்றிகள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய நேர்காணல் அனுபவங்கள். நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 200-250 பேரை நான் இன்டர்வியூ பண்ணியிருப்பேன் நான். அதில் பார்த்தீங்கன்னாக்கா கிரேசி மோகன், டெல்லி கணேஷ், நெய்வேலி சந்தான கோபாலன், அசோகமித்திரன், கோகுலு நடனம், அப்புறம் பாக்யம் ராமசாமி சாரு, இவங்களெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா அன்அசியூமிங் பர்சனாலிட்டிஸ். கிரேசி மோகன்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவரை இன்டர்வியூ பண்ணப்போ ஒரு தீபாவளிக்கு அடுத்த நாள் வந்து என் வீட்டுக்கு வந்துட்டார். அவரே ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ரவி உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னாரு. எதுக்கு சார் வரீங்க அப்படின்னு. என்னப்பா, என்ன சார் இது வீட்டுக்கு வரேன்ற இந்த மாதிரி கேட்குறீங்களே அப்படின்னாரு. இல்லை நீங்கள் எதுக்கு வரீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னா. நிறைய ஃபோட்டோ மாத்திரம் எடுக்கிற, கொடுக்கவே மாட்டேன்றீங்க ஒன்றுத்தையுமே அப்படின்னாரு. சரி அதுக்கு என்ன வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஞான சம்பந்தம் ஃபங்க்ஷனில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தப்ப சுஜாதாவும் கமலஹாசனும் ஒன்று சிரிச்சின் வாயை புத்துன்னு சிரிச்சின்னு இருப்பாங்க. அந்த ஃபோட்டோ ரொம்ப அருமையாக வந்தது. அதை வந்து ஒரு ப்ளோ போட்டு கிரேசி மோகன் கிட்ட கொடுத்தேன், இது நீங்களே கொடுத்துருங்க கமலஹாசன் கிட்டன்னு. இன்ஃபேக்ட் கமலஹாசன் அண்ட் மைசெல்ஃப் வி ஸ்டடிட் இன் த சேம் ஸ்கூல், சேம் பேட்ச். பட் அவருக்கு என்ன தெரியாது, அவர் அப்பவே ட்ராமால எல்லாம் நிறைய நடிப்பார். அவர் வந்து எங்களுக்கு பெரிய அட்மிரேஷன் இந்த காலத்திலேயே. அப்புறம் ஒரு தடவை கிரேசி மோகன் விட்டு ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தப்ப கமலஹாசன் கிட்ட சொன்னேன், சார் நான் கூட எம்சிடி ஸ்கூல் தான் சார், யார் ஹெட்மாஸ்டராக இருந்தார் அப்படின்னா நரசிம்மன் அப்படின்னா. ஐயோ நான் எங்கள் செட்டுங்க இவர் அப்படின்னு கிரேசி மோகன் கிட்ட என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார் கமல்ஹாசன். அப்புறம் அந்த ஃபோட்டோ வந்துதா சார், நான் நல்லா இருந்த ஃபோட்டோங்க. அது வந்து ஒரு ஞான சம்பந்தம் சார் ஒரு சின்ன பாஸ்போர்ட் சைஸ் மாதிரி கொடுத்தாருங்க, அதை பெருசாக பண்ணி தர முடியுமா அப்படின்னாரு. பெருசாக பண்ணி கொடுத்த அப்புறமா அது அவர் வீட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிரேசி மோகன் போகும்போது சொன்னார். ஐ திங்க் எல்லாமே இப்படியே நானே சொல்லிடுறது, இல்லாட்ட நீங்கள் கேள்வி கேட்பீங்க, நான் சொல்லணுமான்னு தெரியலையே. கேள்வி கடைசியில கடைசி ஓகே. அப்புறம் எனக்கு கோகுலு சார் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனது ஒரு பெரிய நல்ல ஒரு ஃபர்ஸ்ட். அப்போ இந்த இன்டர்நெட்லாம் வராத காலம். கோகுலு சாரை வந்து எப்படியாவது பார்க்கணும், இன்டர்வியூ பண்ணணுன்ட்டு அவரை பற்றி இன்ஃபர்மேஷன் எல்லாம் திரட்டின்ட்டு நேராக அவரை போய் பார்த்தேன் நான். என்னவோ ஒரு மூடு சரியில்லையான்னு தெரியல, லைனாக படித்தேன் அவரை பற்றி, இவ்வளோலாம் கேதர் பண்ணி. என்னை பற்றி நீ எங்கிட்டயே சொல்றியானே, நான் இன்டர்வியூ எல்லாம் தரமாட்டேன் அப்படின்னு எழுந்து போயிட்டு உள்ளே போயிட்டாரு. சார் இல்லை சார், எனக்கு வேறு ஐடியா இல்லையா சார், உங்களை பற்றி நிறைய லைப்ரரியிலெல்லாம் போயிட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்கேன் சார் நான். அவர் பாட்டுக்கு பேசவே இல்லை, போயிட்டாரு. பட் ஃபார்ச்சுனேட்லி அந்த டைமில் நம்ம அப்புசாமி அறக்கட்டளைன்னு ஒன்று பாக்யம் ராமசாமி சார் நடத்தியிருந்தார். அதில் வந்து ஃபோட்டோ எடுத்துன்னு வாப்பா அப்படின்ட்டு நினச்சார், யார் கோகுலு சாரை. சரின்னு போயிட்ட உடனே அங்கே அப்போ இந்த பழைய என்னை பார்த்ததே அவர் மறந்துட்டு இருந்தார் கோகுலு சார். சரி அப்படின்னு போன உடனே ஒரு 10 ஃபோட்டோ தான் எடுத்தேன். பட் அது இட் இம்ப்ரெஸ்ட். எனக்கு எல்லாத்தையும் பிரமாதமாக இருக்குப்பா, எனக்கு எல்லாத்தையும் வந்து ஒரு ப்ளோ போட்டு தரியா அப்படின்னாரு. இல்லை சார் நான் சின்னது பண்ணித்தரேன், ப்ளோ அப் எது வேணுமோ பண்ணித்தரேன் சார் அப்படின்னா. இல்லை இல்லை வேணாம், எனக்கு சின்னதே போகிறோம் எனக்கு அப்படின்னு வாங்கி எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டார் அவர். அதுக்கப்புறமா வந்து ரெகுலராக அவரை போய் மீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். ஒரு மாதம் போகல அப்படின்னாக்கா அவரே ஃபோன் பண்ணி கூப்பிடுவார். என்ன ரவி இந்த பக்கமே காணமே அப்படின்னாரு. இல்லை சார் வேலை நிறைய இருக்கு சார் அப்படின்னா. இல்லை இல்லை வேலையை பண்ணு, கூடவே என்னையும் வந்து பாரு அப்படின்வாரு. அவர் வந்து அவருடைய ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுன்னாக்கா திடீர்னு ஃபோன் பண்ணி என்ன டிசம்பர் இது ஜனவரி 1 அன்னைக்கு நீ ஃப்ரீயா அப்படின்னாரு. என்ன விஷயம் சார் அப்படின்னு. இல்லை நீ ஃப்ரீயா அப்படின்னாரு. ஃப்ரீ தான் சார் அப்படின்னு. என் பையன் அவங்க ஃபேமிலியோட யூஎஸ்லேருந்து வந்திருக்காரு, குரூப் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு. போய் எடுத்து கொடுத்தேன். அதே மாதிரி வேற ஒரு நாளுக்கு வந்து திருப்பி ஃபோன் பண்ணார், ஃப்ரீயா அப்படின்ட்டு. நான் ஃப்ரீ தான் சார், என்னுடைய பர்த்டே, அதுக்கு நீ வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து அவ்வளோ பெரிய மேதை அவர், ஓவிய மேதை. அவருக்கு நம்ம போய் என்னத்தை கொடுக்கறது நம்ம. அதனால வீட்டுக்கிட்ட இருக்க ஒரு வெங்கடாஜலபதி கோயிலுக்கு போயிட்டு அவர் பேரில் அர்ச்சனை பண்ணேன் நான். அவர் அந்த பட்டாச்சாரி கேட்டார், பேர் என்ன அப்படின்னு. கோகுலு அப்படின்னு. யார் இந்த தில்லானா மோகன் அம்பாளுக்கெல்லாம் பொம்மை போட்டாரு அவரா அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னு. உடனே அவர் அர்ச்சனை பண்ணி, நட்சத்திரம் எல்லாம் தெரியுமா, நான் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் அப்படின்னா. அவர் அர்ச்சனை பண்ணி கொடுத்தாரு.
அன்னைக்கு நேராக போனோன்னே அன்னைக்கு சிவகுமாரும் மணியும் செல்வனும் எதேச்சியா வந்திருந்தாங்க. எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்துட்டு நானும் எடுத்துட்டேன். எடுத்துட்டதுக்கு அப்புறமா அந்த ஃபோட்டோவை கொடுத்தேன் நான். அது பத பிரசாதத்தை கொடுத்தேன். இவர் சோ இம்ப்ரெஸ்டு. ஒரு ஒய்ஃபை கூப்பிட்டு அந்த பிரசாதத்தை கொடுத்து, ரவி என்ன பண்ணியிருக்கான் பார், நம்மளுக்காக அர்ச்சனை பண்ணிருக்கான் அப்படின்னாரு. அப்புறம் அதை ப்ளோ போட்டு சிவகுமார் கிட்டேயும் கொடுத்தேன் இந்த ஃபோட்டோவை. மணியம் செல்வன் கிட்டேயும் கொடுத்தேன். அதை வச்சுன்னு கோகுலு சார் அப்புறமா ரொம்ப எங்கிட்ட ரொம்ப அவர் எங்கிட்ட எவ்வளோ மாதம் ஒரு மாதம் போகலன்னாக்கா உடனே ஃபோன் பண்ணுவார், ஏன் வரவே இல்லை அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு முதல்ல இருந்தது போக அவ்வளவு தூரம் என் ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு. இது வந்து அப்புறமா ஜாரா சுந்தரேசன் பாக்யம் ராமசாமியார் அவரை இன்டர்வியூ பண்ணலான்னு போனோன்னாக்கா, இல்லை நானே எழுதி வச்சுடுறேன்ப்பா அப்படின்னாரு. சரி சார் அப்படின்ட்டு மறுநாள் போனாக்கா அவர் அந்த பேப்பர் எடுத்து கொடுத்தாரு. அவர் கையெழுத்து ஒன்றுமே புரியவே இல்லை அவர்கிட்ட. அவர் இல்லை நான் படிக்கிறேன் கூடன்னு படிச்சுட்டு 2 வரி படிச்சாரு. எனக்கும் புரியலப்பா என் கையெழுத்து, நீ வாயில கேட்டுட்டு நீ இன்னும் அப்படின்றாரு அவர். இது மாதிரி அசோகமித்திரனுக்கும் சேம் ப்ராப்ளம் ஆச்சு. அவர் கையெழுத்தும் அவருக்கே புரியல. அந்த மாதிரி இதுல வந்து நிறைய வெவ்வேறு விதமான நேர்காணல்கள் பண்ணும்போது வெவ்வேறு விதமான மனிதர்களை மீட் பண்றோம். அந்த மனிதர்களுடைய அனுபவங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸலண்டா, அதாவது மனசுலயே நின்று போடுறோம். சில இதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது. பட் அவங்கெல்லாம் பேசுறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப இவ்வளோ அனுபவங்களை வந்து எப்படி அவங்க கேதர் பண்ணிருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எனக்கு. இதுல பார்த்தீங்க எனக்கு எடுபட்ட நகைச்சுவை அப்படின்னு அமுத சுரபியில் லைனாக பண்ணுறதுக்கு திருப்பூர் கிருஷ்ணன் சார் சான்ஸ் கொடுத்தாரு ஃபுல்லா. அப்புறமா நாடகமே உலகம் அப்படின்றதும் அவர் தான் கொடுத்தாரு. கிரிஜா ராகவன் மேடம் வந்து என் வாழ்வில் பெண்கள் அப்படின்ற ஒரு தலைப்புல நிறைய நிறைய பேரை இன்டர்வியூ பண்ணேன். அதுக்கப்புறம் பேசும் படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்த போட்டோஸ் எல்லாம் போட்டு அந்த படங்களுக்கு பின்னாடி வந்து என்னென்ன அனுபவங்கள், அது வந்து தினமலர்ல கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்தது. அது அது ஒரு பெரிய எனக்கு ஒரு நல்ல ஒரு இதுவாக இருந்தது. அப்புறம் இப்போ வந்து பேசும் பொறிச்சி திறமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஓவியர்களையும் வரிசையா இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அதுல வந்து 28 பேரை இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். எல்லாரையும் பண்ணிட்டோம். மாருதி, அப்புறம் மணியம் செல்வன், எல்லாரை பத்தியும், கோகுலு சாரு, எல்லாரை பத்தியும் அதுல எழுதியிருக்கு. அதுல வந்து இந்த ஓவியர்களை பத்தி எழுதும்போது பாத்தீங்க அப்படின்னாக்கா, அதுல நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் நல்லா வரைகிறவங்க சுமாரா வரைகிறவங்கன்னு பார்க்க வேண்டாம் சார், எல்லா ஓவியர்களையும் பண்ணுவோம் சார் அப்படின்னா. இல்லை, ஃபுல் ஃப்ரீடம் அவர் எனக்கு கொடுத்துருக்காரு. நிறைய பேரை பத்தி இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கோம். அதுல சில பேர் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேல வந்திருக்காங்க. அதனால அந்த இப்போ என்ன அன்பார்ச்சுனேட்லி அப்படின்னாக்கா, இந்த டிஜிட்டல் மீடியா வந்ததுக்கு அப்புறமா இந்த ஏஐல நிறைய பேர் வரைய ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அதுல வந்து எனக்கு அவ்வளவு தூரம் அதுல தெரியல என்ன அப்படின்ட்டு. அதுல இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தோன்னாக்கா அது அப்படியே வருது அப்படின்றாங்க அவங்க. பட் தட் இஸ் நாட் த ரியல் திங் ஆக்சுவலி. கையில வரைகிற மாதிரி ஈவன் கையில வரைஞ்சு ரொம்ப சுமாரா இருந்ததுன்னா கூட அதுதான் கிரேட்டு. பட் இந்த வளர்ச்சியை வந்து நம்மளால தடுக்க முடியல, தவிர்க்க முடியல. பத்திரிகை ஆசிரியர்கள் நிறைய பேர் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கையில வரைகிற ட்ரெண்ட் திருப்பி வந்தது அப்படின்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். இதுல வந்து சில பேர்லாம் டெல்லி கணேஷை வந்து எப்படின்னாக்கா, நான் ஒரு டிராமால நடிக்கும்போது இது டிவியில வந்தது அந்த டிராமா இப்படியும் சிலர் அப்படின்னு. அதை பார்த்துட்டு அவர் ஃபோன் பண்ணி அடடே மனோகர்கிட்ட அந்த பையனை வீட்டுக்கு வர சொன்னேன் அப்படின்னாரு. அப்போ சரி நான் வீட்டுக்கு போன உடனே எனக்கு உன்னுடைய நடிப்பு ரொம்ப பிடிச்சது, எங்கள் ட்ராமாவில் சேர்ந்துரு அப்படின்னாரு. சார் அது நல்லா இருக்காது சார், அவர் ட்ரூப்பில் நடிச்சுட்டு இருக்கேன், அதனால அது தப்பு சார் அது அப்படின்னு. சரி இப்போ பரவாயில்ல அடுத்த வாரம் வா அப்படின்னாரு. அவங்க வீட்டில் வந்து அவங்க சித்தியோ யாரோ இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நான் நடிச்சது பிடிச்சி வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டாங்க நம்மளுக்கு. வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டு அவருக்கு நிறைய ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ணிட்டு இருக்கேன். அவர்கிட்ட நேர்ந்த அனுபவங்கள்லாம் அப்புறமா நீங்கள் கேட்கும்போது நான் சொல்கிறேன். நான் அதே மாதிரி நடனம்னு ஓவியர், ரொம்ப எக்ஸலண்ட் பிரமாதமான ஓவியர் அவர். ரொம்ப அட்டாச்மெண்ட்டோட பழகுவார் அவர். என்னுடைய பையனை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். என் பையன் ஷர்ட் எல்லாம் வாங்கி கொடுத்தானாக்கா அவ்வளோ அன்போடு அதை போட்டுப்பார் அவர். கார் வாங்கினேன்னாக்கா ஃபர்ஸ்ட் என்ன ஒரு ரவுண்ட் அடிடா அப்படின்வார் ரொம்ப ஆசையா. இந்த மாதிரி ரொம்ப நல்ல மனிதர்கள்லாம் போயிட்டே இருக்காங்களே அப்படின்றது ஒரு பக்கம் ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு. கோகுலு சார், நடனம், அசோகமித்திரன்,
இவங்க எல்லாருமே கிரேசி மோகனுடைய லாஸ்ட் இன்டர்வியூ நான் தான் பண்ணேன் நம்ம லேடி ஸ்பெஷலுக்காக. அந்த நான் யூஸ்வலாக வந்து ஆடியோ அவ்வளோவா பண்ண மாட்டேன், பட் அது ஆடியோ பண்ணியிருந்தேன் நான். அந்த ஆடியோ பண்ணது வந்து அவங்க ஒய்ஃப் வந்து கடைசியில் உங்ககிட்ட தான் ரவி பேசியிருக்காரு, அது இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி அவங்க வச்சுட்டு இருக்காங்க. அவங்க அது மாது பாலாஜி தான் வாங்கி கொடுத்தாரு. அது அவங்க மெயினாக அதில் என்னன்னாக்கா, அதில் அவங்க ரிலேஷன்ஸ் பற்றி மொத்தம் பேரையும் எல்லாரும் பேர் சொல்லியிருக்காரு அந்த இன்டர்வியூவில். ரொம்ப எக்ஸலண்ட் பர்சன் கிரேசி மோகன்லாம். ரியலா அந்த அந்த இடம்லாம் இன்னும் இட்டு நிரப்பப்படவே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் இவங்ககிட்ட எல்லாம் பழகின காலங்கள் வந்து எனக்கு அப்படியே பசுமையா இருக்கு எனக்கு. வேற கேள்வி எல்லாம் கேட்க சொல்லலாமா சார்? ஆ, வேற ஏதாவது கேள்வி இருந்தானாக்கா கேளுங்க. இன்னும் நிறைய அனுபவங்கள் இருக்கு, நீங்க கேட்கும் போது என்னால தெரிஞ்சதை நான் சொல்றேன், ஞாபகத்துக்கு வரத. ரவி சார் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ மற்றவங்க ஆடியோ ரேடியோ ரேடியோ ரவி சார் ரொம்ப பிரமாதமாக பேசுனீங்க. ரொம்ப பிரமாதமாக பேசுனீங்க. உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஆளுமைகள்கிட்ட நீங்கள் பழகிருக்கீங்க. அது வந்து க்ளோஸ் பார்த்தேன். நீங்கள் இந்திரா பிரசாத் எல்லாம் பேசும்போது சண்டை போடுற அளவுக்கு உங்களுக்கு அது இல்லை சார், ஆர்கியூமெண்ட் அளவுக்கு கூட உங்களுக்கு நெருக்கம் வந்துருக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நேர்காணல்களை பற்றி நீங்கள் பின்னாடி சொல்லுங்க. நேர்காணல்கள் சொன்னீங்க அப்படிங்கிறத வரல. நேர்காணல் மட்டும்தான் முடிஞ்சிருக்கா, நேர்காணல் முடிக்கணுமான்னு தெரியல. நான் பார்க்கலாம், அது சொல்லுங்க. முதல்ல கேட்கிறேன், எனக்கு ஒரே ஒரு அனுபவத்தை சொல்லிட்டு உங்களை நேர்காணல் பேசணும். முதல்ல ஞானக்கூத்தனுக்கு ஒரு இன்டர்வியூ வந்து சொல்லுவாங்க. ஞானக்கூத்தனை வந்து ஒரு அம்மா வந்து இன்டர்வியூ பண்றாங்க. அப்போ கேட்கும்போது முதல்ல உங்களுக்கு கவிதைகள்லாம் எப்படி எழுதணும்னு ஆர்வம் முதல்ல கேட்டாங்க. எப்படி ஆர்வம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இவர் என்ன சொல்றாரு, நான் வந்து கிராமத்துல இருந்தேன். சின்ன கிராமத்துல சின்ன டவுன் வாய இருந்தேன். அப்போ வந்து ஜாஸ்தி ஒன்றும் இல்லை. நான் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் அப்போதான் எனக்கு டெமிஷன், ஸ்பீச்சு, வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் இவங்களுடைய அறிமுகம் கிடைச்சது அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்களும் சென்னைக்கு வந்திருந்தாங்களான்னு அவங்க கேட்டாங்க. இது அந்த இது வந்து சங்கரநாராயணனுடைய பிளாக் எழுதியிருந்தார். இப்போ இது வந்து நேர்கோணல்கள்ல ஒரு கோணல் தான் இருக்குங்க. இப்போ நீங்க நேர்கோணல்களை பற்றி நம்ம சொல்லுங்க, அப்புறம் நம்ம கேள்வி கேட்கலாம். சொல்லுங்க. நேர் பேசலாமா? ம். நேர்கோணல்கள் அப்படின்றது வந்து நேரு கோணல் ரெண்டுமே வந்து ஒரு கான்ட்ராடிக்டரியாக தான் இருக்கு. அஃப்கோர்ஸ் இந்த காணல் அப்படின்ற வார்த்தை தான் வந்து கோணல் ஆயிப்போச்சு திடீர்னு ஒரு பத்திரிகையில் வரும்போது. ஒரு ரொம்ப பெரிய எழுத்தாளர் அவர். அவரை வந்து ஏற்கனவே பேர்லாம் வேண்டாம், தயவு செஞ்சு தனியாக கூட தயவு செஞ்சு கேட்காதீங்க. அவரை வந்து இன்டர்வியூ பண்ணி அது பிரமாதமா அவருக்கே ரொம்ப பிடிச்சி போச்சு. நன்னா பண்ணியிருக்கப்பா நீ, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது வந்து பல வருடங்களுக்கு அப்புறமா அதை வந்து ரிப்பீட் பண்ணி அதே பத்திரிகையிலேயே வந்தது. இப்போ அன்பார்ச்சுனேட்லி ப்ரூஃப் ரீடிங்கில் வந்து சரியில்லாத நேர்காணல் அப்படின்றது மேலே கோணல்னு வந்து நம்ம என்ன பண்ணுறது. அது வந்து அந்த ஆசிரியர், அந்த எழுத்தாளர் இருக்கார் பாருங்க, அவர் பயங்கரமான எழுத்தாளர். எல்லாத்துக்குமே வந்து ஒரு காமெடியாக எதுனா ஒரு ரொம்ப இதுவாக சொல்லிடுவார். அதனால அந்த பத்திரிகையில வந்ததையே வந்து அவர்கிட்ட காட்டவே முடியாத ஒரு சமாச்சாரம் ஆச்சு. ஸோ நேர்காணல் வந்து நேர்கோணல் ஆனது, இது ஒரு உதாரணம். இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா, ஒரு தாள வித்வான் ஒருத்தர், ரொம்ப பிரமாதமானவர் தான் அவர் வந்து அந்த அவருடைய ஒரு தாள வித்வான் அப்படின்றதுல அந்த தொழில் முறையில நம்ம எந்த விதமான ஒரே அட்மிரேஷன் தான். அவரை வந்து இன்டர்வியூ பண்ண சொல்லி அமிச்சார் நம்ம திருப்பூர் கிருஷ்ணன் சார் தான். சரின்ட்டு அவர் ரொம்ப பெரிய மேதை அவர். அவர்கிட்ட போன உடனே அவர் வந்து பேச ஆரம்பிச்சாரு, நம்மள பேசவே விடல. அவரே ஃபுல்லா பேச ஆரம்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour பேசினார் அவர். அவர் பேச்சினுடைய நிறைய வித்வான்களை பற்றிலாம் என்னென்னவோ அவர் பாட்டுக்கு பேசுறாரு. அவர் பாட்டுக்கு இன்னும் சரியில்லாத விஷயங்கள்லாம் அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்காரு அவரு. அப்புறம் எனக்கு என்னடா இது, வெளில வேற மழை பெய்யுது, என்னால் எஸ்கேப் ஆகவே முடியல. அதை விட்டு கேட்டேன் நான், சார் வேண்டாமே சார் இதெல்லாம் அப்படின்னு. இல்லை இல்லை, நான் சொல்லி தான் ஆகணும் சார், இதெல்லாம் எழுத முடியுமா சார், எழுதலாமா அப்படின்னு. இல்லை எழுதுறதுக்காக தானே நான் சொல்கிறேன், எழுதுங்க அப்படின்ட்டு. அப்புறம் மழை விட்டோடனே சரி சார், உங்களோட பயோடேட்டா மாத்திரம் கொடுங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 8-9 பேஜ் எல்லாம் டைப் பண்ணிடுங்க. அதை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப இன்னைக்கு
என்னடா இது இந்த மாதிரி இவர்கிட்ட வந்து மாட்டின்ட்டுமேடா அப்படின்ட்டு இருந்தது. நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னாக்கா காத்தால ஒரு 4:30 5 மணிக்கெல்லாம் அவர்கிட்ட ஃபோன் ஃபோன் பண்ணி, என்னப்பா நேற்று பேசணுமே எல்லாத்தையும் எழுதி அனுப்பிச்சிட்டியா அப்படின்னா, நான் ஆக்சுவலி எழுதி அனுப்பலை, ஆனால் நேற்றே எழுதி அனுப்பிச்சிட்டேன் சார் அப்படின்னு. ஐயோ ஏன்பா அனுப்பிச்சேன் அப்படின்னாரு. நீங்கள் தான் கேட்டாக்கா எல்லாம் எழுதி அனுப்புன்னு சொல்லி சொன்னீங்களே சார் அப்படின்னா. என்னப்பா நீ இந்த மாதிரி பண்ணிட்டு நீ என்கிட்ட திருப்பி காட்ட வேண்டாமா அப்படின்னாரு. நான் தான் கேட்டேனே உங்களை எழுதி அனுப்புங்க பண்ணலாமான்னாக்கா பண்ணலாம் நீங்க அப்படின்னு ஒன்று. என்னப்பா நீ இந்த மாதிரி பண்ணிட்ட அப்படின்னு. எங்க அப்பா வந்து இந்த மாதிரிலாம் கண்ணாபின்னான்னு பேசக்கூடாதுன்னு சொன்னாருப்பா. இந்த மாதிரி பேசிட்டேன் நான். இவர் சொல்றவருக்கே கிட்டத்தட்ட 85 வயசு இருக்கும் அவருக்கு. அவங்க அப்பா சொன்னதை அப்பதான் திடீர்னு ஞாபகம் வருது அவருக்கு. அப்புறம் உடனே திருப்பூர் கிருஷ்ணனுக்கு ஃபோன் பண்ணி அவர் வந்து சொன்னார். அவர் நீங்க அமிச்ச இந்த இவரு இந்த பையன் வந்து சரியில்லை, இன்டர்வியூ பண்ணவே தெரியல அப்படின்னாரு. ஏன் என்ன ஆச்சு அப்படின்னாரு. இல்லை அவருக்கு வந்து அந்த துறையை பத்தி ஒண்ணுமே தெரியல அப்படின்னாரு. அவரை என்னை விட்டு கொடுக்கல திருப்பூர் சார். இல்லை நான் ரொம்ப நல்ல இன்டர்வியூ எல்லாம் அவர்கிட்ட தான் சார் கொடுத்துருக்கேன், நல்லா பண்ணிட்டு வந்திருக்காரு. ஒன்று பண்ணுவோம், உங்களுக்கு வந்து அவர் சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படின்னாக்கா லெட் அஸ் ட்ராப் திஸ் இன்டர்வியூ அப்படின்ட்டு அவரு உடனே ஒரு பதபதிச்சு போயிட்டாரு. இல்லை இல்லை நல்லா தான் பண்ணாரு, அதை பற்றி ஒன்றும் இல்லை, பட்டு சரி ரைட்டு போடுங்க அப்படின்ட்டாரு. அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாரு. என்ன சார் நான் சொன்னேன் இவர்கிட்ட திருப்பூர் கிருஷ்ணகிட்ட, சார் ரொம்ப அவர் சரியில்லை சார், என்னென்னவோ பேசுகிறார் ஒரு பாட்டுக்கு, எல்லாத்தையும் எழுதினாக்கா சரி விட்டு வராது, ஆனால் நான் இப்போ எழுதி தரப்போகிறேன், பட் அவருடைய பிரிண்டட் பயோடேட்டாலேருந்து தான் நான் எழுதி தரப்போகிறேன், நான் அது நேராக பேசுன மாதிரி எழுதி கொடுத்துடலாம் சார் அப்படின்னு. நான் இல்லை எழுதி கொடுங்க, விட்டுருங்க என்ன பண்ணுறது, எல்லாரும் மாதிரியும் இருப்பாங்க, நல்ல மாதிரியா இருப்பாங்க, சில பேர் இப்படி இருப்பாங்க, அதை பற்றிலாம் கேர் பண்ணாதீங்க, எழுதி கொடுங்க நேரம் எழுதி கொடுத்தேன். இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருக்கு ரவி, பிரமாதமாக இப்போ எழுதியிருக்கேன் அப்படின்னு திருப்பூர் கிருஷ்ணன் சொல்லிட்டாரு. பட் அவர்கிட்டேருந்து ஒரு பொதுவாகவே இந்த நேர்காணலுக்கு இந்த ரிப்போர்ட்டர் ஜாபே வந்து ரொம்ப தேங்க்லெஸ் ஜாப் தான். நல்லா வந்தது அப்படின்னா கூட நிறைய பேர், வெகு சில பேர் தான் ஃபோன் பண்ணி தேங்க் பண்ணுவாங்க, நிறைய பேர் சொல்லக்கூட மாட்டாங்க. மிஞ்சி நம்ம கேட்டனாக்கா அடுத்தது வேற எந்தெந்த பத்திரிகையில் எழுதுற, என்ன வேற எதுல எல்லாம் இன்டர்வியூ பண்ற அப்படிதான் ஆரம்பிக்கிறாங்களோ தவிர நம்ம எழுதினத்துக்கு வந்து ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டாங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும். அவர் திருப்பூர் கிருஷ்ணனும் சொல்லுவார், யாராவது ஃபோன் பண்ணாங்களா சொன்னாங்களா, வேற என்ன இருக்கு, வி டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் எல்ஸ், பட் அந்த தேங்க்ஸ் சொல்றது கூட நிறைய பேருக்கு மனசு வரமாட்டேங்குது. அது சரி அப்படின்னு விட்டுரு, நம்ம பண்ற இன்டர்வியூ நம்ம பண்ற தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன் நான். பட் ரொம்ப சில பேர்லாம் வந்து ரொம்ப ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க சார், தேங்க்ஸ் சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அது ரொம்ப மைனாரிட்டி தான், மேஜர் வந்து சொல்லவே மாட்டாங்க அது என்ன அப்படின்றதையா. இது வந்து ஆக்சுவலி சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதுவே பார்த்தீங்கன்னாக்கா வெறும் பல்லக்கு தூக்குறது தான் நம்மளுக்கு வேலை. இப்போ சிறுகதைனாக்கா அந்த எழுதுறவருடைய பேர் வரும், இந்த இன்டர்வியூ பண்றவர் பேர் முன்னாடிலாம் கீழே வரும், இப்போவாது அட்லீஸ்ட் மேலே போடுறாங்க. நிறைய பேர் அவர் அதான் சொன்னாரு இது. சில பேர் எல்லாம் ரொம்ப தமாஷ், அவர் எதையுமே சொல்லியிருக்க மாட்டாரு, அந்த இது ஒண்ணுமே இருக்காது அவர்கிட்ட. பட் இன்டர்வியூ பண்ண போயிட்டோமே நம்மளே நிறைய எல்லாம் எழுதிடுவான், அது அவரே சொன்னதை அவர் நினைச்சுட்டுவார். அவரு நல்லா பிரமாதமா எழுதியிருக்குப்பா நீ, நான் சொன்னதெல்லாம் அப்படின்வாரு. அவர் சொல்லியே இருக்க மாட்டார் நிறைய. இது மாதிரி பல்வேறு விதமான மக்கள். பட் இருந்தாலும் கூட இப்போ அது இட்ஸ் அ குவைட் இன்ட்ரெஸ்டிங் ஜாப் தான் ரியலா நம்ம பண்ணும்போது. வி ஷுட் நாட் எக்ஸ்பெக்ட் எனி திங் அப்படின்னும் போது இது ரொம்ப நல்லா இதுவாக இருக்கும். ஏதாவது கேள்வி வேணும்னாக்க கேளுங்க சார் ப்ளீஸ். முதல்ல கை தூக்கிறது சாய் கோவிந்தன். சாய் கோவிந்தன் நீங்க கேட்குறீங்களா? முதல்ல கை தூக்கியிருக்காரு சாய் கோவிந்தன். ஆமா. ஓகே. சார் வணக்கம் சார், கிளிக் ரவி சார். சொல்லுங்க வணக்கம். மாலை வணக்கம். மாலை வணக்கம் சார் என்னோட உங்களோட ஃபோட்டோகிராஃபி எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு கேள்வி நான் கேட்க போகிறேன். சொல்லுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து நேராக பார்க்க அழகாக இருப்பாங்க, ஃபோட்டோ எடுத்தால் ரொம்பவே அழகாக இருப்பாங்க. அதே மாதிரி சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நேராக பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க, ஆனால் ஃபோட்டோவில் வந்து அந்த அளவுக்கு அந்த அழகு வந்து பிரதிபலிக்காது. ஸோ உங்களுடைய அனுபவங்கள் இதை சார்ந்த இதுதான் இருக்காது சார்? சார் ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ் அப்படின்றதே வந்து இட் இஸ் ஒன்லி கிரியேட்டிவ் டேர்ம். எல்லாருமே ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ் தான், எல்லாருமே அழகு தான். இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா குழந்தைகள் வந்து அவங்க எப்படி இருந்தாலும் அழகா இருப்பாங்க. பெரியவங்க வந்து கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டு கொஞ்சம் சில பேர் ரொம்ப அழகில்லாம ஆகிடுவாங்க அவங்கள. அதனால அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் சில பேர் வெள்ளையா இருக்கிறது அழகுன்னு வேற நினைச்சுட்டு இருப்பாங்க, அதெல்லாம் கிடையாது ஆக்சுவலி.
ரொம்ப கருப்பா இருக்கவங்க கூட வந்து நிறைய பேர் நான் வந்து போட்டோ எடுத்தவங்கள ரொம்ப அழகா இருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் வந்து கல்யாணங்களுக்கும் நிறைய போட்டோ எடுத்திருக்கேன். அதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பொண்ணு வந்து ரொம்ப கருப்பா தான் இருந்தா. அவளை வந்து நிச்சயதார்த்தத்துக்கு வேற யாரோ போட்டோகிராஃபர் எடுத்திருக்காரு. நல்லதான் எடுத்திருந்தாரு அதை. பட் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாவே, நீங்க எடுங்க, என்ன கல்யாணத்துக்கு நீங்க தான் வரணும் அப்படின்னாங்க. சரிம்மா வரேன். எனக்கு வந்து உள்ளுக்குள்ள உதறல் தான். ஏன்னா அவங்க ரொம்ப கருப்பா இருக்காங்க அப்படின்றது அவங்க ஒரு தாழ்வு மனப்பாய நினைச்சிட்டாங்கன்னு அது புரிஞ்சு போச்சு எனக்கு. பட் இருந்தாலும் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, லக்கிலி என்னன்னாக்கா அது என்னன்னா மேக்கப் போடுறதுல நிறைய விஷயங்கள் இருக்கு சார். ஆக்சுவலி அந்த மேக்கப் போட்ட ஒரு பொண்ணு ஊத்தி ரொம்ப அழகா போட்டிருந்தா அவளுக்கு. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த அந்த போட்டோல அந்த லேடி ரொம்ப அழகா வந்தாங்க. இன்னொன்னு நிறைய லைட்டிங்ஸ் எல்லாம் வைக்கணும், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சார். இந்த கேண்டிட் ஷாட் எடுக்கணும் பார்த்தீங்களா, அதில் நிறைய கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். முன்னாடி எல்லாம் வேஸ்ட் ஆகும். இப்பெல்லாம் டிஜிட்டல் அப்படின்றதுனால அதை பத்தி நம்ம கவலைப்படுறது இல்லை. நீங்க வந்து கண்டினியூஸா எடுத்திருந்தீங்க அப்படின்னாக்கா சிரிக்கிறாங்க பாருங்க ஒருத்தங்க, ரொம்ப அழகா ஒரு இடத்துல சிரிக்கும் போது நம்ம கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அதுதான் சார் பியூட்டிஃபுல் ஷாட். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்க உம்முன்னு இருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த போட்டோ நல்லாவே இருக்காது. அதை வேணா வேற ஏதாவது கமெண்ட் பண்றதுக்கு வேணாக்கா யூஸ் பண்ணலாமே தவிர, ஸோ அழகா சிரிக்கணும், மனசார சிரிக்கணும். அது சிரிக்கிறத நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து அது வெயிட் பண்ணணும் நம்ம ஆனாக்கா. ரொம்ப வெயிட் பண்ணாருனாக்கா தான் அந்த மாதிரி ஷார்ட்ஸ் கிடைக்கும். பட் குழந்தைங்க கிட்ட நம்மளுக்கு நிறைய ஷார்ட் கிடைக்கும். ஏன்னா அதுகிட்ட கல்விஷயமே கிடையாது. களங்கமில்லாத ஒரு மனசு. அது சிரிக்கிறதுனால உடனே சிரிக்கும், அழறதுனால உடனே அழும். பட் ஈவன் அது அழகு கூட வந்து நம்மளுக்கு ஹாப்பியா இருக்கும். அது அந்த மூமெண்ட்டை கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா தட் இஸ் போட்டோஜெனிக். ஐ திங்க் உங்களுக்கு நான் கரெக்டா சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன். நன்றாக சூப்பர் சார். இருக்கு. கண்டிப்பா, தேங்க்யூ. அடுத்ததாக புதிர் மையம் ஹரி அப்படிங்கிறத அவருடைய கருத்து கேள்வி கேட்கலாம். வணக்கம் சார். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதாவது இந்த இந்த முந்தைய கேள்விக்கு பதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒருத்தருடைய சிரிப்பு, அந்த சிரிப்பு, புன்சிரிப்பு, அதில் இருக்கிற அழகு வந்து வேற எதையுமே வேற எதுலேயும் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னது ரொம்ப அருமையாக சொன்னீங்க. என்னுடைய முக்கியமான கேள்வி வந்து நீங்கள் பல வருடங்களாக அந்த என்டையர் இண்டஸ்ட்ரி வந்து மாறி இருக்கு, இவால்வ் ஆகிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க. அது முந்தைய காலகட்டங்களில் ஃபோட்டோ எடுக்கிறது அந்த டெக்னாலஜி இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஜிட்டல் ஃபோட்டோ கேமராஸ்லேயும் சரி, இல்லை போஸ்ட் ப்ராசஸிங் அந்த மாதிரி விஷயங்கள்லையும் சரி, நிறைய அறிவியல் முன்னேற்றங்கள்லாம் நிறைய வந்திருக்கு. அந்த அந்த எப்படி நீங்கள் அதை பார்க்குறீங்க? அது வந்து உங்களுக்கு அது உதவிகரமாக இருக்கிறதா, உபத்திரமாக இருக்கா? எப்படி அதை எப்படி அதை பார்க்குறீங்க அந்த வளர்ச்சியை? நன்றி, ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. ஏன்னா இந்த ப்ரோக்ரஸ் அப்படின்றத வந்து தவிர்க்க முடியாது யாராலையும். அண்ட் இப்போ டிஜிட்டல் வந்ததுல வந்து நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. டெஃபினட்டா, நோ டவுட். ஏன்னா முதல்ல இந்த பிளாக் அண்ட் ஒயிட் காலத்திலேயே எடுத்திருக்கேன் நான் போட்டோகிராஃபர். அதான் அப்பெல்லாம் 120 ஃபார்மேட். 120 ஃபார்மேட்ல 12 போட்டோ எடுக்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா 8 போட்டோ எடுக்கலாம், இல்லாட்டா 6 போட்டோ. கிரவுண்ட் ஃபோகஸிங் மிரர் இருக்கும் அப்பெல்லாம். மாமியா ரோலி ஃபிளெக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ மெயின் எனக்கு ஃபிலிம் இருக்கிறதுனால ஃபிலிம் அவ்வளோ ரொம்ப காஸ்ட்லி. ஃபிலிம் எல்லாம் நிறைய வாங்கி எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்க முடியாது நம்மளால, இங்க இருக்க அட்மாஸ்பியருக்கு. ஸோ அதனால கொஞ்சமா வாங்கி வச்சுப்போம், வேணும்னாக்க போய் வாங்கிட்டு வருவோம். அப்போ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் சார் உண்மையில. ஏன்னா உள்ள என்ன பதிவாயிருக்கு அப்படின்றதே வந்து எல்லாம் கண்ணில் போட்ட கல் மாதிரி இருக்கும். அண்டு டெவலப் பண்றவங்க வேற கரெக்டா பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம். ஆனா பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோகிராஃபில இருந்த அழகு, நீங்க எனி போட்டோகிராஃபர் யூ ஆஸ்கர் அதான் சொல்லுவாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் வந்து யூ ஹேவ் அன் உங்களுடைய இமேஜினேஷனை யூஸ் பண்ணி நீங்க வந்து யூ கேன் வியூ எனி போட்டோகிராஃபி. பட் கலர்ல வந்து அவங்களே எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க கலர்ல. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து 120 ஃபார்மேட்டு. அதுக்கப்புறமா 35 mm வந்தது. 35 mm 35 படம் எடுக்கலாம், 36, 37, 38 கூட எடுக்கலாம். அது வந்ததுக்கு அப்புறமாவே வந்து நிறைய போட்டோகிராஃபர்ஸ் வந்து உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க இதுல. அதுல வந்து கலர் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அந்த டிஜிட்டல் டெவலப்பிங், டிஜிட்டல் பிரிண்டிங் வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோயிங். நிறைய பேர் வந்து போட்டோகிராஃபில வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அது டெவலப்மெண்ட்டே வந்தது. எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி வந்தது எப்படின்னாக்கா டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி. டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போட்டோ. அதாவது ஒரு போட்டோ, ஒரு ஃப்ரேம் நல்லா வரணும் அப்படின்னாக்கா
10 ஃப்ரேம் வேஸ்ட் பண்ணுறது. பரவாயில்ல அப்படின்றாங்க, அதில் எனக்கு ஒரு ஃப்ரேம் நல்லா வந்தால் போகிறோம் அப்படின்றாங்க. இன்னொன்று இதில் என்ன பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னாக்க, டிஜிட்டலில் நம்ம எடுக்கிறத வந்து உடனே நின்று நீங்கள் பார்க்கலாம். சினிமா கூட பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல இந்த ஃபிலிம் காலத்தை விட இப்போ வந்து நிறைய சினிமா வரதுக்கு காரணமே இந்த டிஜிட்டல் ஃபார்மேட் வந்ததுக்கு அப்புறமா தான். முன்னாடி அனலாக்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரிலாம் வராது. ஒரு படத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா நெகட்டிவ் பிரிண்ட் போடுறதுக்கே வந்து பெரிய காஸ்ட்லி, அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது இந்த ப்ராசஸிங் எல்லாம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து கியூப் வந்துடுச்சு. இன்ஃபேக்ட் கியூப்ல வந்து என்ன, ஒரே இடத்துல இருந்து எல்லா இடத்துக்கும் வந்து எல்லா ஹோல் இந்தியாவுக்கு கூட ஹோல் வேர்ல்டு கூட வந்து இங்கேருந்து டிரான்ஸ்மிட் பண்ணலாம் இந்த இமேஜஸ் எல்லாத்தையும். இது ரொம்ப நல்லது தான். இது கெட்டதுன்னெலாம் சொல்ல முடியாது. பட் இதில் வந்து என்ன அப்படின்னாக்கா, டெக்னாலஜி ஜாஸ்தியாக ஆக அதை வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மேலே சில பேர் அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் இப்போ செல்ஃபோன் வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப தலைக்கு தலை ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்களே தவிர, 100 படம் எடுத்து அதில் ஒரு 5 படம் வந்ததுனாக்கா அது நல்லது அப்படின்றது வேற விஷயம். பட் ரியல் ஃபோட்டோகிராஃபி அப்படின்றது அதுவா இல்லையே. ஏன்னா முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா ட்வின் லென்ஸ் ரிஃப்ளெக்டர் ஃபியூடு டிஎல்ஆர்னு இருந்தது, அப்புறம் எஸ்எல்ஆர். டிஎல்ஆர் எப்படின்னாக்கா, நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த கேமராவில் வந்து மேலே ஒரு லென்ஸ் இருக்கும், கீழே ஒரு லென்ஸ் இருக்கும். அது எப்படின்னாக்கா இந்த பெரிஸ்கோப்னு ஒன்று இந்த சீல எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. மேலேருந்து ஒரு இமேஜ் அப்படி வந்து கீழே இருக்கிற கண்ணாடியில் தெரிஞ்சு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் இந்த பிரின்சிபல். அப்போ எனக்கு ஒரு ரொம்ப நகைச்சுவையான அனுபவம் ஒன்று ஆச்சு. நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக எடுத்துட்டு இருக்கேன் ஒரு கல்யாணத்தை. என் பக்கத்தில் வந்து ஒரு ஒரு டிஎல்ஆர் கேமரா வச்சுன்னு எடுத்துட்டு இருக்கேன். அது நல்ல கேமரா தான் அது. ஆனாக்கா லென்ஸ் கேப்பை மூடிட்டே எடுக்கிறாரு அவர் ஃபுல்லாக, ஒன்றுமே விழாது அதில். அவர்கிட்ட நான் சொன்னேன், நான் சார் ஒரு நிமிஷம் என்ன சார், நான் வந்து ப்ரொஃபஷனல் கேமராமேன் சார், நீங்கள் எங்கிட்ட சொல்ல வேண்டாம், நீங்கள் உங்கள் வேலையை பாடுங்க அப்படின்ட்டாரு என்ன. சரி அப்படின்னு விட்டுட்டேன் நான். அவர் எல்லாம் எடுத்து முடிச்சப்ப ரோல் மாற்றுறதுக்கு தெரியல அவருக்கு. அப்புறம் என்கிட்ட வந்து வேற ரோல் இருக்கு சார், போட்டு தரீங்களான்னு. நீங்கள் கவலையப்படாதீங்க, இதே ரோல்லையே திருப்பி எடுக்கலாம் சார், நீங்கள் ரீவைண்ட் பண்ணி உங்களுக்கு ஆரம்பத்தில் இந்த ஐயோ ஏன் சார் அப்படின்னாரு. நீங்கள் எடுத்தது ஒன்று கூட வராது, எனக்கு லென்ஸ் கேப் மூடிட்டே எடுத்தீங்க சார் அப்படின்னா. ஐயோ இதை முதல்லயே சொல்கிறதுக்கு என்ன சார் அப்படின்னாரு. அதை சொல்கிறதுக்கு தான் சார் நான் வந்தேன் நான், நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு ஒன்று. சரி நான் விட்டேன் நான். சார் கேலி பண்ணுறீங்களா சார்? கேலி பண்ணல சார். எவ்வளோ பெரிய ஃபோட்டோகிராஃபராக இருந்தாலும் எனி ஆர்ட் கடைசி வரைக்கும் கற்றுக்கிறதுக்கு அதில் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம மனோபாவத்தோட இருந்தால் தான் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து சறுக்காமல் இருக்கும் சார் நம்ம தொழிலில். நீங்கள் தயவு செஞ்சு அந்த மாதிரி சொல்லாதீங்க இனிமேல் பட்டு. பரவாயில்ல நீங்கள் பரவாயில்ல எடுங்க அப்படின்னு. முன்னாடி எடுத்ததெல்லாம் வராதே சார்னாரு. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா லைஃப்பை போயிட்டு ரீவைண்ட் பண்ண முடியுமான்னு. வீடியோவாக இருந்தானாக்கா ரீவைண்ட் பண்ணலாம். அது சொன்னோன்னா ஆமாம் சார் அப்படின்னாரு அவர். இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இது ஃபோட்டோகிராஃபியில். பட் என்ன பண்ணுறது, அது வந்து அதை அதாவது கணங்களை தப்ப விடக்கூடாது அப்படின்றது தான் வந்து இந்த ஃபோட்டோகிராஃபிலேயே வந்து ஒரு தாரக மந்திரமாக வச்சுக்கணும். நம்ம ரொம்ப வி ஷுட் பி வெயிட்டிங் ஃபார் எவ்ரி மூமெண்ட். அந்த மூமெண்ட்டை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது நம்ம லைஃப்பில். ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கணும். பட் அதில் வந்து சில மூமெண்ட் வந்து முடிஞ்சு போயிடும். அப்போ நம்ம எடுத்திருக்க மாட்டோம், அது நம்ம தலைவிதின்னு விட்டுற வேண்டியதுதான். இதெல்லாம் விட நான் எடுத்த நெகட்டிவ்ஸ் எல்லாமே வந்து எனக்கு எல்லாம் இந்த வெள்ளத்தில் மொத்தம் போயிடுச்சு. எனக்கு மழையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிளாஸ்டிக் இதில் வச்சுருந்தேன் நான், அப்படியே பன்னு மாதிரி ஆகிப்போச்சு. அது எல்லாம் பிரிச்சானாக்கா அந்த எமல்ஷன்லாம் அப்படியே ஒட்டின்னு வந்தது. அது அப்படியே கொண்டு போய் நிறைய பர்சனாலிட்டிஸு, நிறைய பேர் கேமராவே ஒன்று போயிடுச்சு எனக்கு ஃபுல்லாக. அந்த பழைய கேமரா 2 கேமரா வச்சுன்னு இருக்கேன் ஒரு மெமரிக்காக. மற்றபடி இப்போ டிஜிட்டல் டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட் இப்போ க்ளவுட்ல எல்லாம் சேவ் பண்ணிக்க முடியுது. டெஃபினட்டாக எதானா ஒரு இடத்துல இருந்து ரிட்ரைவ் பண்ணிடலாம் நம்ம. அதனால வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி வந்தது அப்படின்றது ரொம்ப எக்ஸலண்ட், நோ ப்ராப்ளம். அதுதான் வந்து இனிமேல் பட்டு வந்து அதுதான், வேற வழி இல்லை. நாங்களும் கூட பழையபடி எங்க ஃபிலிம் வந்துருமோ பயந்துருந்தோம். அப்புறமா வராதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கேமரா வாங்குறதுக்கு ஆள் கிடையாது. சரி நாங்களே மெமரபுளாக வச்சுக்கிட்டோம் நாங்கள். நன்றி சார், தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார், அருமையான பதில்கள்.
கிருபானந்தன் அன்மியூட் பண்ணுங்கோ. இவரு நம்ம சுந்தரராஜன் சார் வந்திருக்காரு. சரி. நான் வந்திருக்கேன் சார். நான் இப்போ கொஞ்சம் இங்க வணக்கம் 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 சார். வெளியூர் கிளம்பிட்டு வணக்கம் இருக்கோம். அதனால என்னால ஃபுல்லா கலந்துக்க முடியல. பட் கேட்டுட்டு இருக்கேன் நானு. சார். இவங்க உங்க பானுமதி பேர் வெங்கடேஸ்வரன் ஏதோ கேள்வி கேட்கணும்னாங்க. பானுமதி வெங்கடேஸ்வரன் நீங்க கேள்வி கேளுங்களேன். சரி, ரொம்ப நன்றி சார் சுந்தரராஜன் சார். சார் நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நான் சொல்றேன், கடைசியில சொல்றேன். பானுமதி வெங்கடேஸ்வரன் நீங்க அவர் கேள்வி கேட்கணும்னு கேளுங்க. ஓகே. ரொம்ப சுவாரஸ்யமான அனுபவங்கள் சார் ரவி சார். எனக்கு ஒரே நீங்க இப்ப இன்டர்வியூ எடுக்க போகும்போது எப்படி ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்க? அது ஒரு பர்சனாலிட்டி இன்டர்வியூ பண்ணா எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண, முன்னால என்ன ஹோம்ஒர்க் பண்ணுவேன், அப்புறம் அந்த இன்டர்வியூ எடுத்த உடனேயும் அது அவங்க அது ஃபுல்லா அப்படியே எழுதி அனுப்பிச்சிடுவேளா அல்லது நீங்களே எடிட் பண்ணிடுவேளா? இல்ல, ஃபுல்லா எழுதவே கூடாது எப்பவுமே. அதாவது முதல்ல என்னன்னா ஹோம்ஒர்க் பண்றோம். இப்போ ஹோம்ஒர்க் எல்லாம் ரொம்ப ஈஸியா போயிடுது. எல்லாமே நெட்ல கிடைக்கிறது அவங்கள பத்தி. பேசிக்கலி அதை வெரிஃபை பண்றதுக்கும் அந்த கரெக்ட்னஸ் அக்யூரசி பார்க்கறதுக்கும் தான் அவங்க கிட்ட நம்ம பேச வேண்டியதா இருக்கு. மற்றபடி முன்னாடியெல்லாம் இன்ஃபர்மேஷனே கிடைக்காது ஒருத்தரை பத்தி. அவங்ககிட்டயே போய் கேட்டான்னாக்கா ரொம்ப கோபம் வரும் அவங்களுக்கு. நம்மளை பத்தி தெரியாமே இன்டர்வியூ பண்ணிட்டு வந்துட்டான் பார்த்தியாடா அப்படின்னு. பட் இப்போ நிறைய கிடைக்கிறது. பட் எனிவே பேசிக்காக அவங்கள பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம நோட் பண்ணிட்டு போயிட்டு, பட் அது என்னன்னாக்கா சில பேர் நம்ம இன்டர்வியூ பண்ணும்போது முரண்பாடான கேள்விகள் எல்லாம் ஸ்டாக்ல வச்சுக்கணும். எடுத்த உடனே கேட்டக்கூடாது. நம்ம அந்த மாதிரி கேட்டோம்னாக்கா எடுத்த உடனே இன்டர்வியூலேயே அவர் கோச்சிங் போயிடுவார். அவர் முதல்ல ரொம்ப சாஃப்டா அவருக்கு பிடிச்ச கேள்விகள்லாம் கேட்டுட்டு, அதுக்குன்னு உங்க பேர் என்ன சார்னு ஆரம்பிக்க கூடாது. அது பண்ணக்கூடாது. ரொம்ப உங்க ஃபேமிலி எல்லாம் எப்படி சார் எப்படி எல்லாத்தையும் அதுல நம்ம எழுத வேண்டாம். ஏன்னாக்க ஒரு மனிதன் அப்படின்ற அவனுடைய பேக்ரவுண்டை பொறுத்து தான் அவனுக்கு இதா இருக்கு. அதுவும் இல்லாம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மூட்ல இருக்காங்க எல்லாருமே. இப்போ கிரேசி மோகன் இருக்காரு அப்படின்னாக்கா அவருடைய கடைசி இன்டர்வியூ கிட்டத்தட்ட எனக்கு கொடுக்கும்போது 4-5 வாட்டி மாத்தினார் டேட்டா. பட் ரொம்ப நல்ல மனுஷன். அதனால அவரு அவாய்ட் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணல. அவர் ஏதோ பாவம் அவருக்கே நல்லா பண்ணணும் அப்படின்ற மாதிரி 5 வாட்டி புதன்கிழமை வாங்குவாரு, வியாழக்கிழமை வாங்குவாரு, செவ்வாய்க்கிழமையே வாங்கலான்வாரு. அவரை ஏன் அந்த மாதிரி இருக்குனாக்கா, ஒரு தீபாவளிக்கு முந்தைய அடுத்த நாள் நான் சொல்லணும்னு சொன்னான்னு தெரியல, என் வீட்டுக்கு என் ஒய்ஃப் அந்த தீபாவளி பட்சங்கள் எல்லாம் கொடுத்தானாக்கா சாப்பிட்டுட்டு ஒரு 3 ஹவர் உட்காந்து பேசியிருந்தாரு. அன்னைக்குதான் என்னை பத்தியே எங்க வீட்டுல மதிப்பு கொஞ்சம் வசந்ததுன்னு சொன்னான். ஏன்னா என் ஒய்ஃப் நம்ம ஏதோ பேசணுமா தவிர ரேசியம் போகனே நம்ம பார்த்து வந்துட்டாரு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் போயிடுச்சு. பசங்கள்லாம் பக்கத்துல இருக்க பிளாட் பசங்கள்லாம் எட்டி பார்த்தாங்க. எல்லார்கிட்டையும் அவர் நல்லா பழகினாரு. ஸோ இப்போ அவர்கிட்ட கூட பார்த்தீங்கன்னாக்கா எடுத்த உடனே எல்லாருக்கும் நெருக்கம் வருது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியான ஆட்கள் கிட்ட தான் நம்மளுக்கு அந்த மாதிரி வரும். பட் நிறைய பேர்கிட்ட நம்ம பேசிக்கலி நம்ம அவங்ககிட்ட அவங்கள பத்தி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு போய் கேட்டுட்டு நம்ம எவ்வளவு லென்த் எழுத போறோம் அப்படின்றது இருக்கு. ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஒரு 5 ஹவர் பேசினாங்கன்னா கூட அவங்க கிட்ட ஒரு பேஜ் மேட்டர் கூட கிடைக்காது. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/2 பேசினாங்கன்னா கூட அவ்வளோ பொருள் செறிவோட இருக்கும், கருத்து செறிவோட இருக்கும். அது அப்படியே நம்ம எழுதலாம், அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன். சில பேருக்கு சொல்லவே தெரியாது. அப்படிதான் நம்ம திருப்பூர் கிருஷ்ணன் சார் ஒரு மேட்ரு ஒன்று சொன்னார். அவர் வேற ஏதோ தூர்தர்ஷனுக்கு வேற எதுக்கோ போயிருக்காரு. அவரு உள்ள இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு. ஒரு பழ வியாபாரி கிட்ட இன்டர்வியூ பண்றாங்களாம் அங்க. அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, என்னென்னவோ பேசுறாரு. மாம்பழம் எப்போ கிடைக்கும், அது இதெல்லாம் இது எல்லாத்தையும் போய் ஏன் அவங்க கேட்குறாங்க அப்படின்னு அவருக்கு இது. அப்புறம் வெளியில வந்த உடனே தான் அவர்கிட்ட நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னாக்கா, சார் நான் மாம்பழ வியாபாரி சார், கூட ஜெயகாந்தனை பத்தி ஜெயகாந்தன் கதைகள்லாம் படமா எடுத்திருக்கேன் சார், குறும்படமா அப்படின்னாராம். என்னங்க இதுதானங்க மேட்ரு, இதை விட்டுட்டு மாம்பழத்தை பத்தி பேசியிருந்தீங்களே. தெரியல சார், அவங்க கேட்கவே இல்லையா சார் அப்படின்னாராங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அவங்க என்னென்னலாம் பண்றாங்கன்னு தெரிஞ்சுட்டு அதை நம்ம கேட்கும்போது அது அந்த இன்டர்வியூ ரொம்ப ரசமா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும். அது நம்ம எழுதலாம். இல்லைனாக்கா ஏன்னா எல்லாருக்குமே இப்போ டைமும் கம்மியா இருக்கு. சில பேர் ப்ரெசன்டேஷன் தெரியல பாவம். ரொம்ப பெரிய மனிதர்களா இருப்பாங்க, நிறைய சாதனைகள் பிடிச்சிருப்பாங்க, ஆனாக்கா இதை பத்தி சொல்றதுக்கு முடியாது. அதனால நம்ம அது பழக்கத்துல வந்துடுங்க. அது இன்டர்வியூ பண்றதுன்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை.
நம்ம ஒரு 4-5 பேரை பண்ண ஆரம்பிச்சோம்னாக்கா அதனுடைய நுணுக்கங்கள்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சு போகும் நம்மளுக்கு. அண்டு பேசிக்கலி அவங்களுக்கு வந்து நம்ம பேர்ல கான்ஃபிடென்ஸ் வரணும், இவன் ஒழுங்கா பண்ணுவான்டா அப்படின்ட்டு. இல்லைன்னா பேசவே மாட்டாங்க, அவங்க ரொம்ப இறுக்கமா இருப்பாங்க, நம்மளுக்கு இன்டர்வியூவும் சரியாகவே வராது. அதனால ஃபர்ஸ்ட் வி ஷுட் கெயின் கான்ஃபிடென்ஸ். கேஷுவலாக பேசினாக்கா பொதுவாக எல்லாருமே நல்லா தான் பேசுகிறாங்க, நிறைய இன்டர்வியூஸில் நல்லா தான் வரும். நன்றி. அப்புறம் அசோகமித்திரன் வந்து அவருடைய வீடியோ எடுத்தது எப்போ பாரு அந்த வீடியோவில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த பாரதியார் நடந்தப்ப வீடியோவில் அந்த சமயம் பார்த்து பார்சாதிலேருந்து இந்த திவ்ய பிரபந்தம் கோஷ்டியம் வந்திருந்தது. நான் வந்து ஃபோட்டோ எடுத்துருந்தேன், என்னுடைய அசிஸ்டன்ட் தான் வீடியோ எடுத்துருந்தான். கேட்டுட்டு அங்கே அப்படியே இந்த சைடு கோவிலை காமிச்சிட்டு அப்படியே திவ்ய பிரபந்தம் காமிச்சிட்டு அப்படியே பாரதி சார் பிளான் பண்ணா அப்படின்னு. சார் இதெல்லாம் எதுக்கு சார் அப்படின்னா, டேய் நான் சொல்றதை கேளு, கேட்டா எங்கிட்ட கூட நானாவது எடுக்கணும்னா அவங்க எடுத்தாங்க. அது வந்து அவருடைய 70வது பர்த்டேன்னு நினைக்கிறேன், 70ஓ 80ஓ. அதனால அது வந்து ஆஸ்பிஷியஸா அந்த ஒரு இது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எப்ப நான் என்னை பார்த்தானாலும் சரி அந்த வீடியோ பிரமாதம் ரவின்னு ஆரம்பிப்பார். அவருக்கு வேற ஒண்ணுமே இல்லை, அது வந்து அவருடைய பர்த்டே அப்படின்றதுனால அந்த திவ்ய பிரபந்தம் நிறைய அந்த திவ்ய பிரபந்தம் கோஷி ஐயங்காரங்கள்லாம் பிரமாதமா அப்படியே சொல்லிட்டு வந்தாங்க. அதை எடுத்துட்டு இந்த பக்கம் எடுத்தோம், அவ்வளவுதான், சிம்பிள். அது அது அந்த நம்மளுக்கு அந்த ஸ்பான்டைனிட்டி வரணும், நம்மளுக்கு அந்த சமயத்துல தோணணும், தோணி நம்ம எடுத்தோம்னாக்கா ரைட்டு. நடனம் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நிறைய அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லி அனுப்புவார். ஸோ இது மாதிரி நம்ம இன்டர்வியூ பண்ணுறோம் அப்படின்னாலே வந்து இதில் சில பேர் தான் வந்து நம்மளுக்கு லைஃப் லாங் வந்து கண்டினியூஸாக நம்மளுக்கு கூட வருவாங்க. நிறைய பேர்லாம் வந்து அப்போ சத்திக்கு இன்டர்வியூ பண்ணுவோம், அப்புறமா நம்ம பெயரையே கூட மறந்து போயிடுவாங்க. பட் இட்ஸ் a குட் ஜாப் இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். தேங்க்யூ சார். அடுத்ததா மிஸ்டர் பாஸ்கர் பாஸ்கர் ததுபுஜன் அவர்கள் சொல்லுங்க. நீங்க இந்த இன்டர்வியூல நிறைய அனுபவம் இருக்கிறதுனால இப்ப நீங்க வந்து ஒரு இன்டர்வியூரை நீங்க செலக்ட் பண்ணணும், 4 பேர் இருக்காங்க, இன்டர்வியூரை செலக்ட் பண்ணணும், நீங்க என்ன குவாலிட்டிஸ் எல்லாம் நீங்க முக்கியம்னு எதிர்பார்ப்பீங்க? இல்லை, அனுபவங்கள் இருக்கணும் சார். இந்த அனுபவங்கள் வந்து மக்களுக்கு சுவையா இருக்கணும், மக்களுக்கு சுவையா இருக்கணும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ஒரு 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 இன்டர்வியூ வந்து ஒருத்தர் படிச்சார் அப்படின்னாக்கா அதுல இருந்து ஏதாவது ஒரு விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டா மாயா அப்படிங்கிற ஓவியரை இன்டர்வியூ பண்ணேன் நான். இவர் ஓவியர் ஷாம் தான் வந்து எனக்கு அறிமுகம் பண்ணி வச்சார் அவரை. 2 பேரும் போயிருந்தோம். அவருக்கு வந்து இன்னைக்கு டேட்ல வந்து வயசு வந்து 97, இன்னும் வரைகிறாரு அவர். பட் அவருடைய லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் என்ன அப்படின்னாக்கா, அவருடைய 70வது வயசுல அவருடைய ஒய்ஃப் வந்து கண்ணு டெஸ்ட் பண்ண போகும்போது இவரும் எதேச்சியா டெஸ்ட் பண்ணுமான்னு டாக்டர் சொல்லிட்டாராம், உங்களுக்கு ஒரு கண்ணு இன்னும் கொஞ்சம் நாள்ல தெரியாம போயிடும், அதனால படமே வரையாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு, என்னடா இது 60 வயசுல இது ஆயிருக்கு. அவர் என்ன பண்ணாருனாக்கா வீட்டுல எல்லாரும் திட்டி எல்லாம் பரணையில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாங்க, இந்த ஓவியங்கள், இந்த இதெல்லாம் பெயிண்டிங் எல்லாத்தையும். பட் அதுக்கப்புறம் திருப்பி வந்து 72வது வயசுல அவருக்கு வந்து ஒரு நப்பாசை வந்து கேட்டிருக்காரு எல்லாரையும் வீட்டுல, நான் திருப்பி படம் வரைகிறேன் நான். சரி அப்படின்னு அப்போ படம் வரைய ஆரம்பிச்சு ஒரு ஒரு நியூ அவருக்கு வந்து ஒரு கேட் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு. இந்த நம்ம வெட்டிங் இன்விடேஷன்லாம் போடுவோம் இல்லையா, அதுல நிறைய சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாத்தையும் வந்து அவர் படமா வரைஞ்சி அதுக்கு கீழே வந்து அதனுடைய நேரேஷன் எதுக்காக அதெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டு அவருடைய சன் வந்து எல்லா இடத்துலையும் கொண்டு போய் அதை கொடுத்து அது வந்து என்னன்னாக்கா அது பயங்கரமா கிளிக் ஆகி ஒரு பெரிய ஷோரூமே ஆரம்பிச்சார் அவர். அது எப்போனாக்கா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 80வது வயசுல அவர் அதை ஆரம்பிச்சிருக்காரு. 80வது வயசுல அதை ஷோரூம் போட்டு அவர் சொன்னாரு, எனக்கு வந்து அந்த சமயத்துல வந்து எனக்கு கிட்டத்தட்ட 40 lakhs வந்தது அப்படின்றாரு. அவர் அந்த ஓவியம் அப்படின்றது பாருங்க, அந்த வயசான காலத்துல வந்து அவருக்கு அந்த ஹெல்ப் ஆயிருக்கு. அதனால நம்ம செய்யற தொழிலை நம்ம பாட்டுக்கு செஞ்சுட்டே இருக்க வேண்டியதுதான். எப்போ நம்மளுக்கு நல்லது வரும் அப்படின்றது வந்து காட் ஒன்லி நோஸ். இந்த மாதிரி நிறைய அதாவது யாருக்கிட்ட வந்து சுவையான அனுபவங்கள் இருக்கும் அப்படின்றது நம்ம ஒரு 10 நிமிஷம் பேசினாலே தெரிஞ்சு போயிடும். அவங்க கிட்ட நம்ம இன்டர்வியூ பண்ணானாக்கா பெட்டரா இருக்கும். அடுத்த மதுவந்தி சார் உங்கள்கிட்ட அனுப்பும். வணக்கம் திரு கிளிக் ரவி, மிக அருமையான உரை. என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க வந்து போட்டோகிராஃபியில வந்து உங்களுக்கு குருன்னு யாராவது நினைக்கிறீங்களா? அப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு இப்ப சீடர்னு யாராவது உங்களுக்கு ஒரு ஒரு ஆரம்பிச்சிருக்கீங்களா, இருக்காங்களா?
இதுதான் கேள்வி என்னோட. சீடர்கள் நிறைய பேர் இருக்காங்க, பட் அவங்க வந்து சீடர்களா இல்லை. நம்ம ஒரு வேலையை கொடுத்தா சரியா பண்ண மாட்டாங்க அவங்க. சரின்னு விட்டுட்டேன் நான். எனக்கு குரு அப்படின்னு பார்த்தேன்னாக்கா, நான் நிறைய பார்த்து கத்துன்றது தான் சார். நான் எந்த ஸ்கூலுக்கெல்லாம் போய் படிச்சதில்லை, காலேஜுக்கு போனதில்லை. நிறைய புக்ஸு நான் வந்து புக்ஸ் மாத்திரமே கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கி வச்சேன் அந்த காலத்திலேயே. அண்டு கேமரா வந்து புது புது கேமராலாம் வந்தேன்னாக்கா செலவழித்து வாங்கிடுவேன் நான். என்னுடைய ஃபர்ஸ்ட் கேமரா வந்து கேனன் டிஎக்ஸ்ன்னு ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி கேமரா. அது வந்து அப்போவே வந்து நான் சொல்கிறது எப்போ ஒரு 35-40 வருஷம் முன்னாடியே இட் வாஸ் 2,300 ருபீஸ். எங்கள் அம்மா கொடுத்தாங்க, அதுதான் பெரிய கிரேட்டு. 2000 அப்போ வந்து எங்கன்னா ஒரு இடத்துல மெனை வாங்கி போட்டிருந்தானாக்கா இன்னைக்கு வந்து 1 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்கலாம். அப்போ செங்கல்பட்டு தாண்டிலாம் அவ்வளோதான் அந்த மெனையை. பட் அதை இதை கொடுத்து வாங்கிறதுக்கு அவங்க தான் இருப்பாங்க. நான் என்னுடைய பிரதர் ராஜு அப்படின்னு இருக்கான், நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் போய் எடுப்போம். அப்போல்லாம் வந்து கிளிக் ரவி கிடையாது, என் பேர் ரவி ராஜுன்னு பேர். ஸோ நாங்கள் 2 பேரும் போய் எடுப்போம். இப்போ வந்து அவன் நல்ல ஒரு பெரிய லெவலில் இருந்துட்டு ரிட்டையர் ஆகிட்டான் அவன். ஃபோட்டோகிராஃபி நான் இன்னும் இப்போ பண்ணல. அதுவும் இப்போ நேர்காணல் அண்டு கதை எழுதுறது இது 2 தான் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ நம்ம தவறுகள் தான் சார் நம்மளுக்கு ஆசான். எனக்கு குரு அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக யாரும் கிடையாது. தேங்க்யூ. இறுதியாக முனைவர் வாவேசு அவர்கள் என்னுடைய கருத்துக்களையும் சொல்லி அவருக்கு கேள்விகளை அமைக்கிறார். ரவி, ரொம்ப வணக்கம் சந்தோஷம். வணக்கம் வணக்கம் சார், நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை வந்து 2-3 விஷயம் சொல்லணும். ஒண்ணு கேள்விங்கிறது உனக்கு அது வேற. ஆனா பாராட்டணும், யாராவது ஒருத்தர் மனசார உங்களை பாராட்டணும்னா இன்னைக்கு இந்த நிறைவா பேசும்போது எனக்கு அதுதான் நான் பண்ணணும். அதுதான் என்னுடைய கோவிதம் சார்பில். ஏன்னா கிளிக் ரவி வந்து கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவு அவர் வந்து அவருடைய அசோசியேஷன் ஒரு வாட்டி அவரை சந்திச்சவங்க வந்து மறக்க மாட்டாங்க. அந்த அளவு ரொம்ப மென்மையானவர், பண்பானவர். அவர் ஒன்று சொன்னார், இது மாதிரி ஏதாவது ஒரு காரியம் ஒரு விஷயம் எழுதினாலோ இப்போ இது பண்ணாலோ பாராட்டுறது ரொம்ப கம்மி. ஆனா இவர் வந்து ஆமா. பலமுறை தமிழ் வளர்த்த சான்றோர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி, "ஓவே சார் எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிருக்கீங்க சார் நீங்க" அப்படின்லாம் பாராட்டுவார். இல்ல அது அதுக்கப்புறம் உண்மையிலேயே ரொம்ப அமுதசுரபிக்கா கிரேட் சார். அது எல்லாமே புஸ்தகமா போட்டோம்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். அது பண்ணணும் சார், அது பண்ணோம். அதோட அது பெரிய இது நீங்க வந்து அமுதசுரபிக்காக என்ன பேட்டி எடுக்கிறதுக்கு வந்திருந்தார் ஒரு வாட்டி. அமுதம் அப்போ வந்து அஹ், அப்போ நான் ஒரு இன்ட்ராக்ஷன் சார், எப்படி போட்டோன்னா எப்படி சார் எனக்கு கொஞ்சம் அழகா காமிக்க முடியுமா, போட்டோ எடுக்க முடியுமா, ஏதோ நான் கேட்டேன் அது மாதிரி. அப்ப சொன்ன பதில் ஞாபகம் இருக்கு, நீங்க எப்படி வேணா இருக்கு சார், நான் அழகா எடுத்துருவேன் அப்படின்னாரு. ஸோ அது இல்ல நீங்க அழகா அது மாதிரி இருக்கீங்க சார். இல்ல சார் மனசு அழகா இருந்தானாக்கா மூஞ்சி தானே அழகாயிடும். அது மாதிரி வந்து அவருக்கும் திருப்பூர் கிருஷ்ணன் சாருக்கும் உள்ள நெருக்கம், அதாவது பியாண்ட் தி கொஸ்டின் ஆஃப் ஒர்க் அண்ட் அதர் திங்ஸ், ஒரு டிபெண்டபிள் நண்பர். இப்போ நானே கூட சில வாட்டி வந்து சில பொது விஷயான விஷயங்களும் நான் கூட பேசுவார். ரவி சார் உங்க அபிப்பிராயம் என்னெல்லாம் கேட்பார். அதனால அவருடைய தொழில வந்து அவர் நிறைய கத்துட்டு இருக்காரு. இதுல ஆமா இந்த ஆமா. நேர்காணல்ல எப்படிப்பட்ட இறுக்கமான நபர்களையும் இனிமையாக பேசக்கூடிய திறக்கக்கூடிய சாவி அவர்கிட்ட இருக்கு. அவர் கரெக்ட் கரெக்ட். சொல்லக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் வந்து எனக்கு அந்த நபர்கள் கூட தெரியும். அதாவது சில இன்சிடென்ட் எல்லாம் சொன்னார், ஒரு சில பர்சனாலிட்டிஸ் பத்தி. அந்த நபர்களை கூட தெரியும் எவ்வளவு கஷ்டமான விஷயம் போய் பார்க்கிறது அப்படின்ட்டு. ரெண்டாவது வந்து இந்த நேர்காணலுக்கும் போட்டோகிராஃபிக்கும் வந்து ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. ஒரு காலத்துல ஆமா நாம தெரியும், நேர்காணல் ஒருத்தர், போட்டோகிராஃபி ஒருத்தர்னு வந்து இந்த பத்திரிகையில இருந்து 2 பேர் தனியா அனுப்புவாங்க. இப்ப தினமணி எல்லாம் வந்து எனக்கு எனக்கு வந்து பேட்டி எல்லாம் வந்த போது ஒருத்தர் முதல் நாள் வந்து போட்டோ எடுத்துன்னு போயிடுவார். அதுக்கப்புறம் தினமணி கரெக்ட். அந்த மாதிரிலாம் நடந்து ஒண்ணு. ஆனா கிளிக் ரவியை பொறுத்த வரைக்கும் இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். ரெண்டாவது நான் மனதிறந்து பாராட்டுற இன்னொரு விஷயம் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன். அவரே சொன்னார், பேசும் பொற்சித்திரங்களையும் சொல்லி அவர் அந்த கால ஓவியர்களை பத்தி எழுதுறா பாருங்க, ரொம்ப முக்கியமான செய்தி. அந்த தொடர்ந்து முத சர்பில பண்ணிட்டு இருக்காரு. அதுல என்ன சுபனா, அந்த கால சுபாங்கிற மாதிரி சில ஓவியர்கள்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது தெரியாது தெரியாது. பிரபலமானவர்களை பேட்டி எடுப்பது ஒன்று, கிளிக் ரவி பேட்டி எடுத்ததுனால எழுதியதுனால பிரபலமானவர்கள் உண்டு. அப்போ இந்த மாதிரி யாருக்கும் அருமையா தெரியாத கலைஞர்களை பற்றி எழுதுறது அவருடைய ஒரு அருமையான விஷயம். அது மாதிரி வந்து அவரை பத்தி சார் உங்களை யாராவது பேட்டி எடுத்திருக்காங்களா அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. சார் என்னையா சார் பேட்டி எடுத்தது இல்ல, பேட்டி எடுத்திருக்காங்க. ஏதோ ஒரு ரேடியோவில் தான் இன்டர்வியூ பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ரேடியோவில் இன்டர்வியூ பண்ணேன். பட்
என்னை பத்தி கட்டுரை எழுத சொல்லி எழுதி கொடுத்து போட்டிருக்காங்க. என்ன இது வெரி குட். ரேடியோல தான் ஒரே ஒரு தடவை இன்டர்வியூ பண்ணாங்க. என்னுடைய அனுபவங்கள்லாம் சொல்லுங்க அப்படின்னு. அந்த ரெக்கார்ட்லாம் நான் வச்சுக்கல நான். பட் யார் யாரெல்லாம் இன்டர்வியூ பண்ணீங்க என்னெல்லாம். பட் ரேடியோவில் நிறைய தடவை பேசியிருக்கேன் என்னுடைய அனுபவங்கள் பற்றி எல்லாம். பேசுங்க அப்படின்ட்டு. தென்கட்சி அதையும் சொல்லணும் சார். சுவாமிநாதன். ஆமா. இன்னொன்னு சொல்லணும், கிளிக் ரவியை பத்தி இவ்வளவு அருமையா பேசுவாருங்கிறது வந்து மேடையில நீங்க நிறைய பேசி நான் கேட்டது கிடையாது. எங்கூட தனிப்பட்ட முறையில் நிறைய பேசுறீர்கள். ஆனா இன்னைக்கு ஒரு ஃபார்மேட்ல வந்து தன்னை பத்தி எப்படி சொல்றது, மதுவந்தி கூட குறிப்பிட்டார். நாங்க ரொம்ப மகிழ்ந்து என்னன்னா, எடுத்த உடனே கடைசியில சொல்ல வேண்டிய நன்றியை முதல்ல சொல்லி யாரெல்லாம் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்கன்னு ஆரம்பிச்சீங்களே, அது ரொம்ப அருமையான விஷயம். அதாவது வந்து ஒரு நியூ ஃபார்மேட், அதாவது நீங்க ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொண்டு வந்திருக்கீங்க. அதாவது ஒரு விஷயத்த சொல்லும் போது எல்லாருக்கும் தெரியும், ஏதாவது நேர்காணல் பத்தி பேசுறது, எங்க குவிகத்திலேயே நேர்காணல், தொடர் நேர்காணல் நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். ஆனா அதுல இவ்வளவு விஷயம் இருக்குன்னு நீங்க சொன்னது வந்து ரொம்ப அருமை. யூ ஹவ் ஆடட் சம் கைண்ட் ஆஃப் வேல்யூ. நன்றியில கூட முக்கியமானவங்களை கடைசியில சொல்லணும்னு வச்சிருக்கேன். என்னுடைய மனைவி ஸ்ரீமதி. என்னுடைய மனைவி ஸ்ரீமதி வந்து அவங்க தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து தெர் இஸ் அ உமன் பிஹைண்ட் அ சக்சஸ்ஃபுல் மேன்னாக்கா அவங்க தான். அவங்க வந்து முதல்ல எல்லாம் தமிழ் படிக்க தெரியாது. ஏன்னாக்கா அவங்க கர்நாடகா அங்கெல்லாம் இருந்தவங்க. பட் இப்போ நல்லா தமிழ் படிக்கவும் கற்றுட்டாங்க. இன்ஃபேக்ட் என்னை வந்து எம்ஏ ஜேர்னலிசம் படிக்க வச்சது அவங்க தான். நீங்கள் படிச்சே ஆகணும் அப்படின்ட்டு அவங்க தான் கொண்டு போய் சேர்த்தாங்க மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில். நெக்ஸ்ட் வந்து என்னுடைய சன் விவேகானந்த் அப்படின்னு, நவ் இஸ் இன் யூஎஸ். அவனும் வந்து நிறைய படிப்பான். எல்லாம் தமிழ் நல்ல. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹிந்திலேருந்து அவனை வந்து தமிழில் போட்டதில் வந்து பாரதியார் கவிதைகள்லாம் அவன் படித்து ஒப்பிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனும் இந்த நிறைய படிப்பான். என்னுடைய மருமகள் வந்து ஈஷா அப்படின்னு பேரு. அவளும் வந்து இப்போ நிறைய தமிழ் படிக்க. நான் தமிழ்லேயே வாட்ஸ்அப்லாம் அனுப்புறத பார்த்துட்டு அவள் படிச்சுட்டு எனக்கு நல்லா வருது மாமா அப்படின்னா அவ. தட் இஸ் ஆல்சோ ஏன்னா படிக்க படிக்க தானே வரும் இல்லையா. அதனால இவங்களுக்கு முக்கியமா நான் நன்றி சொல்லியே ஆகணும். என்னுடைய மனைவி, என்னுடைய மகன், என்னுடைய மருமகள் 3 பேருக்கும். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப யூ ஹவ் ஆடட் ரியல் வேல்யூ டு அவர் சீரீஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். குவிகம் சார்பில், நண்பர்கள் சார்பில், எல்லாருக்கும் ரசிகர்கள் சார்பில் நான் நன்றி சொல்றேன் சார். வாழ்க வளர்க சார். நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா ஒரு வாத்தியார் கையிலேருந்து ஒரு மாணவன் வந்து ஒரு மார்க் வாங்குறது ரொம்ப கஷ்டம் சார். இல்லையா? அப்படி பார்த்தோன்னாக்கா ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா ஐ ரெஸ்பெக்ட். உங்களுடைய ஸ்பீச் எல்லாம் வந்து எங்கேயோ பிரமாதமா இருக்கு. நம்ம ஏதோ நாம சுமாரா நம்ம பேசுறோம். நம்ம அதுக்கும் நல்ல மார்க் போட்டீங்க. ரொம்ப நன்றி. நான் வெளியூர் கிளம்பிட்டு இருக்கேன், அதனால என்னால இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. இல்ல சார், நீங்க இங்க வந்து உங்களை பார்த்ததே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். சார் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்ஃபேக்ட் உங்களை பத்தி எல்லாம் நிறைய விவரம் எல்லாம் சேகரிச்சு இந்த விவரத்துல நிறைய பேசணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அன்பார்ச்சுனேட்டா இன்னைக்கு என்னால முடியல. நிச்சயமாக உங்களோட நேர்ல ஒரு தடவை வரும்போது சந்திப்போம். ஐ அம் வெரி ஃபார்ச்சுனேட் ஐ ஹவ் சீன் யூ. சார் நீங்க நிறைய நேர்காணல் அனுபவங்களை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒன்னொன்னு ரொம்ப பிரமாமா இருந்தது. அதுவும் இப்போ செலிபிரிட்டிஸை பத்தி கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதெல்லாம் தொகுத்து நீங்க ஒரு புஸ்தகமா போட்டு பண்ணிருக்கீங்களா? அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்ல முடியுமா? இல்ல சார், பண்ணிடுறேன். பண்ணலாம். எனக்கே ஒரு ஐடியா உண்டு. நம்ம இவர்கிட்டயும் நம்ம சொல்லுவோம். நான் கிருபானந்தம் சார்கிட்டயே. ஆனா கொஞ்சம் சோம்பேறி சார். நான் எழுதித்தரேன். நிறைய கிட்டத்தட்ட ஒரு 200 இன்டர்வியூ பண்ணிருப்பேன். 300 இன்டர்வியூ பண்ணிருப்பேன். அதுல வந்து இன்டர்வியூ பண்ணதோட அந்த ஆட்களை பத்தி நம்ம பேசுறது தான் ரொம்ப சுவையா இருக்கும். எப்படி எப்படிலாம் அவங்க பிஹேவ் பண்ணாங்க. ஒரு உதாரணத்துக்கு பொன்னக்குடி வைத்தியநாதன் இருக்கார் பாருங்க. அவர் வந்து ரொம்ப தமாஷா. அப்போ வந்து கரெக்டா இந்த ஆன்லைன் மேகசின்லாம் அப்பதான் வந்துருந்தது. அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணேன். நான் ஃபோன் பண்ணாக்கா அவர் வந்து எவ்வளவு பணம் அப்படின்னு கேட்டாரு. சார் இது எப்படி சார், நான் எப்படி சார் தர முடியும் அப்படின்னா, இல்ல அவங்க எடிட்டருக்கு வந்து எவ்வளவு சம்பளம் இதெல்லாம் கேட்கிறாரு. இது பெரிய அது விஷயம், நல்ல விஷயம் சார். இதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கே இல்லையா? இதெல்லாம் வீடியோவா வரும் சார். இது நீங்க உங்களுடைய இதுல வந்து இப்போ போட்டோ எடுத்திருக்கீங்க, இன்டர்வியூ ரைட்டிங்ல இருக்கு. அதனுடைய வாய்ஸ் ரெக்கார்டிங் எல்லாம் இருக்கா சார் உங்கள்கிட்ட? வாய்ஸ் ரெக்கார்டிங் இல்லை சார். நான் வந்து முதல்ல எல்லாம் வாய்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணவே மாட்டோம். நம்ம கிரேசி மோகன் ஒண்ணுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் மீதி எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு அழிச்சிடுவோம். பட் கிரேசி மோகன் அதோட நான் தரேன். ஓகே, ஷேர் பண்ணிக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. இதை போல நீங்க அடிக்கடி நம்ம குவிகம் மீட்டிங்ல வந்து கலந்துக்கணும். உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய எண்ணங்களையும் நல்லா அழகாக சொன்னீங்க. நம்ம தொடர்ந்து பயணிப்போம். இப்போ எந்த நல்ல நிகழ்ச்சியா இருந்தாலும் ஏதாவது நிறுத்தி தான் ஆக வேண்டும். இந்த நிகழ்ச்சி இதோட நிறைவு செய்கிறோம்.
இந்த வாரம் ஒலி சித்திரத்துக்கு பதிலாக அதை அடுத்த வாரம் ஒலி சித்திரம் வைப்போம். என்ன நிகழ்ச்சிங்கிறத பத்தி ஒரு வாரம் சொல்லிடுறேன். அதாவது இப்போ ஒரு சீரீஸ் ஒன்று ஆரம்பிக்கலான் இருக்கோம். முதல்ல ஒரு காந்தியை பத்தி ஒரு சீரியஸ் பண்ணோம். அது மாதிரி இப்போ ஒரு இலக்கிய சிற்றிதழ்களை பத்தி ஒன்று ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லி, அதுல தளம், விருட்சம், சங்கு போன்ற பத்திரிகைகள்லாம் இருக்கு. அதுல முதல்ல ஒரு 4 பத்திரிகைகள் எடுத்துட்டு ஒரு அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் முழுதும் அந்த பத்திரிகைகளை பத்தி பேசலாம் அப்படின்னு இருக்கோம். அந்த வரிசையில பா ரவி அவர்களுடைய தளம்ங்கிற பத்திரிகையை பற்றி அதில் உள்ள நண்பர்கள் பேசுவாங்க. அதை நம்ம குவிகம் இலக்கிய தகவலில் கூட ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த லேட்டஸ்ட் தளம் மேகசினை அதை நண்பர்கள்லாம் படிக்க மறுபடியும் இன்னொரு தடவை ஷேர் பண்ணுறோம். அதை படித்து விட்டு நம்ம இப்போ தளம் எப்படி பத்திரிகை இருக்கிறதுங்கிறத பற்றி அவருடைய நண்பர்களும் பேசுவாங்க, நம்மளும் இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ அந்த அடுத்த நிகழ்வு வருவதற்காக நாம் அனைவரும் காத்து கொண்டிருக்கிறோம். வாங்க சந்திப்போம். நன்றி, வணக்கம். நானும் எனக்கு தெரிஞ்ச அனுபவங்களை சொன்னேன். ஏதாவது தப்பா செஞ்சேன்னாக்கா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு பார்க்கலாம், நம்ம சந்திக்கலாம். ரொம்ப நன்றி சார்.